குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். கதைக்கிறது கேக்குதா புள்ளிகள்? ஓகே. ஆரம்பிக்கலாமா? கதைங்களேன். உங்களோட மெசேஜ்ல எனக்கு ரிப்ளை ஒண்ணு தாங்களேன். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. நிறைய பேர் இந்த ஜாயின் ஆகிட்டிருக்கிறாங்க. ஜாயின் ஆனதும் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமே. சரி. ஆஹ், எல்லாரும் இதுல வந்து ஒரு புது விஷயம். அதாவது எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும். பல யோசனைகள் இருக்கும் இந்த டைம்ல. என்ன படிக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கும். எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல எக்ஸாம் பேப்பரை நாங்க எப்படி ஃபேஸ் பண்றது, எக்ஸாம் பேப்பரை ஃபேஸ் பண்ண முன்னுக்கு நம்மளுக்கு வார சில சில குழப்பங்கள் எவ்வாறான குழப்பங்கள் வரும். அதே நேரத்துல வந்து எக்ஸாம் பேப்பர் எப்படி டைம் ஷெட்யூல் பண்ணி செய்யறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு, ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? எஸ். அப்போ இப்ப நாங்க இதுல வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த டைம்ல நாங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன சப்ஜெக்டை நாங்க டார்கெட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டை டார்கெட் பண்ணி படிச்சால் நாங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க இயலும். இந்த மாதிரி நாங்க அது சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒண்ணு நாங்க இன்னைக்கு எடுக்க போறோம். சரிதானே? ஓகே. நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதானே எல்லாருக்கும்? ஓகே. சரி. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த FR25 உங்களுக்கு தெரியும். FR25 ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ ஃபாஸ்ட் ரிவிஷன்ங்கிறது FR22, 23, 24, 25 அப்படின்னு வந்து இப்ப 25 வரைக்கும் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக, ஏன்னா 22, 23, 24, 25 இது 4வது வருடங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்க்கொண்டிருக்குது. இதுல ஓவராலா மினிமம் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளமையா வாரது. ஓகே. சரி. அப்ப இதுல நாங்க மெயினா வந்து நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பங்களுக்கான கேள்விக்கான பதிலா தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வச்சிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே ஓப்பனா நான் ஃப்ரீயா தான் நான் குடுத்துருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து இந்த இடெக்ன்னு சொன்னா இன்னும் கூட இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்காங்கன்ற ஒரு கான்செப்ட் கூட தெரியாம நிறைய மாணவர்கள் இருக்காங்க. சில இப்ப உண்மைய சொல்லப்போனா நான் படிக்கிற காலங்கள்ல இடெக்ல மேனேஜ்மென்ட் இருக்காங்கிறது ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் நெருங்கும்போது தான் தெரியும். நம்மளுக்கு இந்த இடெக் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளயே மேனேஜ்மென்ட் ஒரு யூனிட் இருக்கு. எலக்ட்ரானிக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ன்னு ஒண்ணு இருக்குங்கிற சப்ஜெக்ட்டே நம்மளுக்கு தெரியாது. ஒரு 6 மாசத்துக்கு போறவோ, 1 வருஷத்துக்கு போறவோ தான், அட இந்த யூனிட்லாம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். அப்ப ஆல்மோஸ்ட் நீங்க சில ஆட்கள் அதுல அந்த மாரி ஒரு வகையான ஆட்களும் இதுல இருக்கலாம். என்ன யூனிட் இருக்குன்னு கூட தெரியாம படிக்கிறாங்க. இனித்தான் ஆரம்பிக்கணும். இப்பதான் எக்ஸாம் அப்ளிகேஷன் வேற கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் பண்ண வேண்டியது. இப்போ அப்ளை பண்ண வேண்டியது. அது வேற கால் பண்ணி இனிமே தான் படிக்கணும். இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு தாட் ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. சோ, இப்ப நாங்க விளங்க வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாம நாங்க எவ்வாறு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அத டார்கெட் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்காக என்னது எக்ஸாம் டைம்ல நாங்க ஒரு ரிவிஷன் ஒண்ணு உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிருவோம். ஓகே. இந்த ஷெட்யூல பார்த்து உங்களுக்கு வழங்கும். இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போற பார்ட் வந்து ஃபைனல் பேப்பர்ட இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஃபைனல் எக்ஸாம் வந்து எப்படி வரப்போகுது? பிராக்டிகல் எப்படி வரப்போகுது? எப்படி அத நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது? அதுவும் இல்லாம நாங்க செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணணும்? இந்த செல்ஃப் ஸ்டடி பிளேன் இருக்குது. அது எப்படி அந்த பிளேன வந்து நாங்க எப்படி ரன் பண்ணணும்? என்னென்ன டைம் ஷெட்யூல் குடுக்கணும்? அந்த படிக்கிற சூழல் வந்து எவ்வாறு இருக்கணும்? ஏன்னா, நம்மோட மனநிலைய வந்து அதாவது சைக்காலஜிக்கலா நாங்க எப்படி ரெடி ஆகணும்? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் நிச்சயம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ஓகே. சில ஆட்கள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்கள், படிச்சுக் கொண்டே இருக்கிற ஆட்கள் இருப்பீங்க இந்த இடத்துல.
ஒண்ணுமே படிக்காம வராக்களும் இருக்காங்க. எவரேஜா டச் அப்ல இருக்கிறாங்க. டச் பண்ணி நார்மலா டச் பண்ணி படிக்கிறார்களும் இருக்கீங்க. சோ எல்லாருக்குமே இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் தயவு செய்து சொல்றேன். இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் இருந்தீங்கன்னா, நிச்சயமா அந்த பொறுமையின் ஒரு விளைவு. அதாவது பொறுமைக்கான ஒரு வெற்றின்னு பொறுமைக்கு ஒரு வெற்றின்னு இருக்கு இல்லையா? பொறுமையா இருந்தா அதுக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்கும். சோ அந்த பொறுமைக்கான ஒரு வெற்றி இன்றைக்கு நீங்க அத பார்ப்பீங்க. சோ இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் உங்களுக்கு என்ன போர் அடிச்சாலும் பரவாயில்ல. தயவு செய்து கிளாஸ்ல இருங்க. ஏன்னா, உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்கள். சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஆனா பின்னுக்கு முக்கியமான விடயங்கள் நான் பெண்டிங்ல வச்சிருப்பேன். அதனால தயவு செய்து இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் தயவு செய்து ஃபுல்லா இருங்க. ஓகே. நிறைய பேர் என்கிட்ட இதுல கேட்ட கேள்வி. முதல்ல FR25 ப்ராஜெக்ட் நிறைய பேர் சார் பாஸ் பேப்பர் செய்வீங்களா? சார் ரிவிஷன் செய்வீங்களா? ஃபுல் யூனிட் ரிவைஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. சோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாஸ் பேப்பர் கேள்வி, மாடல் கேள்வி, தொண்டமானார் கேள்வி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணப்பட்டு ஒரு டியூட் வந்து நான் வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து அந்த இப்ப வாரம் நெக்ஸ்ட் மண்டே அதாவது 2025 7ஆம் மாசம் 7ஆம் தேதி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் சிவில் அதே போல ஆட்டோமொபைல் ஃபர்ஸ்ட் இயர் சிவில்ல ஒரு எஸ்ஐயும் ஆட்டோமொபைல்ல 10 எம்சிக்கும் உங்களுக்கு ஒரு இது வழங்கப்படும். உண்மையை சொல்ல போனா ஒரு சிவில செய்யறதுக்கு 1/2 ஹவர் போதும். ஆட்டோமொபைல் எம்சிக்யூ செய்யறதுக்கு ஒரு 10 எம்சிக்யூ செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போதும். அப்படின்னா ஒரு ஹவர்ல இந்த சப்ஜெக்ட் முடியும். ஆனா நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன் 7 மணிலிருந்து 10 மணி அதாவது 3 ஹவர் போட்டி. என்ன காரணம்? அதாவது கேள்விய கேள்வி எப்படி ஃபேஸ் பண்ணணும்? அந்த கேள்விக்கு எப்படிலாம் யோசிக்கணுங்கிற ஒரு ஐடியாவ உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி தருவேன். 2வது விஷயம், அந்த கேள்விய வச்சு யூனிட் கவர் ஆகும். இப்ப சிவில்ல ஒரு கூரைய பத்தி ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன். கூரைய பத்தி ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அத்திவாரத்த பத்தி ஒரு கேள்வி வருதா? அத்திவாரத்த பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆட்டோமொபைல்ல டர்போ சார்ஜர், சுழலேற்றின்னு ஒரு கேள்வி வருதுண்டா? சுழலேற்றிய பத்தி நான் விளக்கப்படுத்துவேன் நான். அப்படியே இந்த கேள்வி வச்சு தியரி, கேள்வி வச்சு தியரி. அது ஏன் சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு நான் பின்னுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது அந்த செல்ஃப் ஸ்டடி பிளான் உங்களுக்கு தாரதுக்கு நான் வச்சுக்கிறேன். அது இல்லாம மார்க்ஸ் மெத்தட். இடெக்ல ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த யூனிட்ல எத்தனை எம்சிக்யூ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி 2015ல இருந்து 2024 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். லாஸ்ட்டா நடந்த எக்ஸாம் வரைக்கும் அந்த ஷெட்யூல் என்ட்ட இருக்கு. எத்தனை எம்சிக்யூ எடுத்திருக்காங்க ஒவ்வொரு யூனிட்ல இருந்து. அப்ப உங்களுக்கு அத வச்சு ஒரு ஐடியா ஒண்ணு கிரியேட் ஆகும். அடே நான் வந்து இந்த யூனிட்ட படிச்சு எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அப்ப அத பேஸ் பண்ணப்பட்டு தான் இந்த FR25 பிளேன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்குது. அப்ப இந்த பிளேன பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இந்த ஷெட்யூல்ல தான் பார்ப்போம். இதுல வந்து முக்கியமான உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சான்ஸ் என்னன்னா, மேனேஜ்மென்ட் அதாவது இடெக்ல ஃபைனல் யூனிட் அதாவது கடைசி யூனிட் ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. போன 2024, 2020 பாஸ் பேப்பர்ல கல்குலேஷன் வந்து இது மேனேஜ்மென்ட்ல லா ஆஃப் நெட்வொர்க் கூட்டு சம்பந்தமா. அப்ப இதெல்லாம் வருது. அதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாம நெறைய பேர் இருப்பீங்க. சோ மேனேஜ்மென்ட் ஸ்ட்ரக்சர் கட்டாயம்னா நீங்க செஞ்சே ஆகணும். அப்ப அதெல்லாம் நாங்க ரெடி ஆகணும். அந்த மேனேஜ்மென்ட் ரெக்கார்டிங் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். சரியா? ஓவராலா நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிடுங்க. நெறைய இடங்கள்ல இப்ப இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணிப்பீங்க? 3500 பே பண்ணிக்கிறீங்க. நெறைய இடங்கள்ல பேப்பர் கிளாஸ் செய்றாங்க தான். இல்லைன்னு இல்ல. சரியா? இப்ப இந்த பேப்பர் கிளாஸ் செய்ற இடங்கள்ல நீங்க நோட் பண்ணி பாருங்க. சோ பேப்பர் கிளாஸ்க்கு ரூ. 500 சில இடங்கள்ல ரூ. 800 எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் போடுவாங்க. 10 கிளாஸ் போடுவாங்க. அதுல உங்கள அறியாமலே நீங்க வந்து ரூ. 8,000 10,000 செலவழிச்சிப்பீங்க. நீங்க அங்க சப்ஜெக்ட்ல கவர் ஆகுற இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஜஸ்ட் 3500க்குள்ள இன்க்ளூடட் ஆகிது. 2வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு மேனேஜ்மென்ட் ரெக்கார்டிங் கிட்டத்தட்ட ரூ. 2,000 ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங். அது ஃப்ரீயா நான் உங்களுக்கு தரேன். சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மாசம் கிளாஸ்ங்கன ரன் ஆகுது. 7ஆம் மாசம், 8ஆம் மாசம், 9ஆம் மாசம் வரை கிளாஸ் ரன் ஆகுது. அதே போல வந்து மேனேஜ்மென்ட் ரெக்கார்டிங் ஃப்ரீயா கிடைக்குது. ஓவராலா நீங்க இப்ப எடுத்திருக்கிற இந்த பேக்கேஜ் வொர்த் கிட்டத்தட்ட 10,000 பெறுமதிக்கு மேல உள்ள ஒரு பேக்கேஜ். சோ இது வந்து எப்பவுமே நாங்க வந்து இப்ப என்னட்ட வர எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். நான் எடுக்கிற அமௌண்ட் வந்து எப்படி குறைவான அமௌண்ட் சொல்லிப்போம். சரியா? நீங்க நினைக்கலாம், சார் வந்து 3,500 தானே கணக்கெல்லாம் போட்டு பார்த்துப்பீங்க. 100 பேர் வாராங்க, 150 பேர் வாராங்க. அப்பா! இவ்வளவு மனுஷன் உழைக்கிறாரு. ஆனா நாங்க இதுக்கு போட்டுக்கிற எஃபோர்ட் வந்து வேற. சரியா? இப்ப நான் வந்து இந்த FR25 பிளான் கிட்டத்தட்ட 3 டேஸ், 4 டேஸ் நான் பிளான் பண்ணது. இந்த ஷெட்யூல குடுக்கணுங்கிறத யோசிச்சது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் அதாவது ஒவ்வொரு கிளாஸ்க்கு முன்னுக்கு டியூட் உங்களுக்கு பிரிப்பேர் பண்ணணும். இந்த டியூட்ட ரெடி பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃப் பண்ணி அனுப்பணும். அத நான் எப்படி உங்களுக்கு லேசான முறையில சொல்லி தரணுங்கிறத நான் யோசிக்கணும். இந்த மாரிலாம் இருக்கு போலயே. நீங்க லேசப்பட்ட விஷயமா நினைக்கிறவங்க எல்லாமே. ஏன்னா, ஓகே. நாங்க வந்து இப்போ அ ஆழம் அறிஞ்சு, ஆழம் அறியாமலேயோ ஒரு குளத்துக்குள்ள கால வச்சுட்டோம். இடெக்ங்கிற ஒரு பெரிய ஒரு குளத்துல
சில ஆக்கள் ஆழம் தெரிஞ்சு வைப்பீங்க, சில ஆக்கள் ஆழத்தை தெரியாம எவ்வளவு ஆழம்னு கூட தெரியாம வச்சிருப்பீங்க. வேற வேற வழி விழுந்துட்டீங்க உள்ளுக்கு. இப்போ நாங்க நம்மட வேலைன்னா அந்த குளத்துல அடியில தான் நம்மளுக்கு ஆக்ஸிஜன் பைப் இருக்கு. அந்த ஆக்ஸிஜன் பைப்பை நாங்க ஒண்ணே உசுரோட போய் அந்த ஆக்ஸிஜன் பைப் எடுத்து உயிர் வாழலாம், அல்லது செத்தும் அடி வரைக்கும் போகலாம். சோ நாங்க அது நம்மட கையில தான் இருக்கு. நம்ம எந்த அளவு ஆழத்துக்கு போறோம், நம்ம ஆழத்துக்கு போறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மனநிலையை நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு தைரியமா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 20 வருஷம் லைஃப் அதோட அவுட்புட் இந்த ஏ லெவல். முதலாம் ஆண்டு வரைக்கும், முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, ஓ லெவல் வரைக்கும் படிச்சு, ஓ லெவல் படிச்சு பாஸ் ஆகி ஏ லெவல் வந்து, ஏ லெவல் படிச்சு பாஸ் ஆகலன்னு சொன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு லைஃப் எல்லாமே ஜீரோ. ஏ லெவல் ஃபெயில்டு சொன்னா இதுக்கு முன்னுக்கு இருக்கிற லைஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ. சில ஆட்களுக்கு வந்து சில பிரைவேட்ல போய் கொஞ்சம் செலவழிச்சு திரும்ப ஃபவுண்டேஷன் செஞ்சு திரும்ப டிகிரிக்கு ஃபாலோ பண்றாங்களே இருக்கிறாங்க. ஆனா ஏ லெவல் பாஸா இருந்தா நீங்க அடுத்தது நேரடியாவே பிரைவேட்டாவோ அல்லது கவர்மெண்டாவோ ஏதோ ஒரு வகையில யூனிவர்சிட்டி நேரடியா என்ன செய்யலாம், ஜாயின் ஆகலாம். ஏ லெவல் ஃபெயில்னு சொன்னா நீங்க ஃபவுண்டேஷன் வேற 2 வருஷம் 1 வருஷம் செய்யணும். செஞ்சுதான் நீங்க யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் பிரைவேட்ல இருக்கு. ஸோ கவர்மெண்ட் நீங்க படிக்கிறதா இருந்தாலும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு ஏ லெவல்ங்கிறது அடிப்படை முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இப்ப ஒரு நிறைய பேர் சொல்றது இடெக் படிக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி, அந்த இடெக் படிக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லைங்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஇஎஸ்எல் அதாவது எக்ரிசியேட் வந்து கொடுத்திக்கிறாங்க. இடெக் இடெக்ல இருக்கிற கோர்ஸ்க்கு வந்து கொடுத்திக்கிறாங்க. ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டி கொடுத்திக்கிறாங்க, கெலனி யூனிவர்சிட்டி கொடுத்திக்கிறாங்க இல்லைச்சா. அதே போல வயம்பு யூனிவர்சிட்டி கொடுத்திக்கிறாங்க. சோ இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு என்னத்துக்கு கொடுத்திக்கிறாங்க, ஐஇஎஸ்எல் எக்ரிசியேட். அதாவது மெட்ஸ்ல நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நீங்க படிக்கிற கோர்ஸ், நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் வேத்தான ஸ்ட்ரீம்ங்கிறத சொல்றது நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, மெட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான். மெட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொரட்டோ போனா ஐஏஎஸ்எல் அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். கொழும்புக்கு கிடைக்கும். ஐ திங்க் ஒரு 3 யூனிவர்சிட்டி தான் மெட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்குது. மெட்ஸ்ல படிச்சு யூனிவர்சிட்டி போறது ரொம்ப கஷ்டமா இல்லையா சார், நீங்க சொல்லுங்க. மெட்ஸ் படிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி மெட்ஸ் படிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுனாலும், இப்போ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி போறான் மெட்ஸ் படிச்சு பிஎஸ்சி கோர்ஸ்க்கு போறான், அவனுக்கு ஐஏஎஸ்எல் அப்ரூவல் இல்ல, அப்ரூவல் அந்த கோர்ஸ் எடுக்க இல்ல, அந்த யூனிவர்சிட்டிக்கு இல்ல. அந்த யூனிவர்சிட்டி இன்னும் வந்து அது கொடுக்கல எக்ஸிகிரேஷன். அதேஜா ஜப்னார் சைட்ல வந்து வவுனியா சைட் போறாங்கடா இல்ல. அப்போ அப்படி ஐஏஎஸ்ங்க ஒரு வேர்த்தான ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு ஒரு வேர்த்தான ஒரு அனுமதி வந்து அந்த இது இடெக்ல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் ஈக்குவலா, மெட்ஸ்ல இருக்கிற 3 யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலா இடெக்லயும் 3 யூனிவர்சிட்டில இருக்குது இல்லைச்சா. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இந்த டாக்டர்ஸ் வச்சு அடிக்கிற மாதிரி இன்ஜினியர்ஸ் மாதிரி வந்து ஐஎஸ்எல் ஒன்று அடிச்சிடும். அது ஒரு கெத்து. இன்ஜினியரிங்லயே ஒரு தலை சிறந்த இன்ஜினியரிங், அதாவது அந்த அந்த ஐஎஸ்எல் உள்ள கோர்ஸை நாங்க முடிச்சோம்னு சொன்னோம். அந்த அந்த கோர்ஸை நாங்க கம்ப்ளீட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேர்த்தான ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த எக்ரிகேஷன் வந்து ரொம்ப டிமாண்டான ஒரு எக்ரிகேஷன். ஸோ அதனால நான் கன்சிடர் பண்ணி ஆகும். அது இடெக்ல வந்து இது இப்போ ஸ்ரீ ஜெயரத்னபுரம், அதே போல வந்து கெலனி, அதே போல வயம். ஸோ அதில் இருக்கிற கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண இயலும். அப்ப அவ்வளவுக்கு டிமாண்டான ஒரு கோர்ஸ்ல தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழ் மீடியத்துல தான் இடெக் ஆக்கள் குறவு. சிங்கள மீடியத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட கிளாஸஸ்ல எல்லாம் 600 பேர் 700 பேர் இருப்பாங்க இல்லைச்சா. அப்ப அந்த அளவுக்கு டிமாண்டான ஒரு கோர்ஸா வந்து இடெக் போய்கிட்டு இருக்குது. ஆனா நம்மட மக்கள் அது இன்னும் அதை தரக்குறைவா தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, நாங்க விஷயத்துக்கு போவோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் வந்து ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நாங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் மெத்தட்னு ஒரு கான்செப்ட் இல்லையா. ஃபைனல் எக்ஸாம்ல எந்தெந்த மார்க்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபைனல் எக்ஸாம்ல முதலாவது நாங்க எதை நாங்க டார்கெட் பண்றோமோ அதுட அதுட வந்து ஸ்ட்ரக்சரை நாங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா. நாங்க எதை டார்கெட் பண்றோமோ அதோட ஸ்ட்ரக்சரை நாங்க சரியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கணும். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல வர அந்த பேப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு தந்திக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பார்ட் 1 பொறுத்த மட்டும் பிள்ளைகள், பார்ட் 1 பொறுத்த மட்டும் ஏன்னா ஒரு எம்சிக்யூ 0.7 மார்க்ஸ் படி 35 எம்சிக்யூ கிட்டத்தட்ட 50 எம்சிக்யூ உங்களுக்கு 35 மார்க்ஸ் படி பார்ட் 1ல. அதே போல பார்ட் 2 நாங்க எடுத்தோம்னு சொன்னா, பார்ட் 2 எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி ரெண்டா பிரியும். சரியா, இப்ப பார்ட் 2 நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு ரெண்டா பிரியும்.
அந்த பார்ட் 2ல ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்குள்ள அதுல எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கவனிங்க. சரியா? ஸ்ட்ரக்சரை பொறுத்தமட்டில் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 75 மார்க்ஸ் படி தர 4 ஸ்ட்ரக்சர் செய்வீங்க. கிட்டத்தட்ட 300 மார்க்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தெரியும் முதலாவது ஏ பார்ட். ஸ்ட்ரக்சரை நாங்க ஏ பார்ட்னு சொல்லுவோம். எஸ்ஏல பி, சிடின்னு 3 பார்ட் வரும். ஸ்ட்ரக்சர்ல முதலாவது ஸ்ட்ரக்சர் எப்பவுமே ட்ராவிங் தான் வரும். 2வது கொமன், 3வது கொமன் ஸ்ட்ரக்சர் வரும். 4வது மேனேஜ்மென்ட்ல ஸ்ட்ரக்சர் வரும். கட்டாயம் இது 4 செஞ்சே ஆகும். அதே மாதிரி எஸ்ஏ நான் திரும்ப சொல்றேன். டிராவிங்கை பத்தி நான் ஒவ்வொன்றா கதைப்பேன் இப்போ. நான் மேலோட்டமா போகணும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றா திரும்ப திரும்ப கதைப்பேன். சரி? அதே போல எஸ்ஏ பொறுத்த மட்டும் பிசிடின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு கட்டாயம் இந்த இடத்துல நீங்க 4 எஸ்ஏ செய்யணும். கட்டாயம் பில 1 செஞ்சிடணும், சில 1 செய்யணும், டில 1 செய்யணும். கட்டாயம் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நீங்க பில இது செஞ்சீங்கன்னு சொன்னா, சில வந்து இது செய்றீங்கன்னு சொன்னா, டில வந்து எலக்ட்ரிக்கல் செய்றீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியாக சாய்ஸ் தேர்வு. தெரிவுல வந்து ஏதாவது ஒண்ணு விடுபட்ட ஏதாவது ஒண்ணு நீங்க சாய்ஸ் பண்ணணும். இப்ப நீங்க வந்து செய்யாத ஏதாவது ஒண்ணு தெரிவு கேள்வின்னு சொல்லி கடைசியா நீங்க அதை செய்யணும். நல்லா விளங்கிடுங்க. கடைசியா செய்யணும். நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நான் 2 சிவிலையும் செய்ய போறேன்னு சொல்லி 2 சிவிலையும் செஞ்சிருவோம். அடுத்து ஒட்டமொபைல செஞ்சுக்கிட்டீப்பா டைம் முடிஞ்சு பேப்பர் வாங்கிட்டு போயிடுறோம். இப்ப நீ எத்தனை எஸ்ஏ செஞ்சுக்கிறா? 3 எஸ்ஏ செஞ்சுக்கிறா. அதுல பில கட்டாய எஸ்ஏ ஒண்ணு, சில கட்டாய எஸ்ஏ ஒண்ணு செஞ்சுட்டா. டி செய்யல நீ. அந்த இந்த பில 2வது எஸ்ஏ, அதாவது பில 2வது எஸ்ஏ செகண்ட் இயர் சிவில் அது வந்து சாய்ஸுக்குள்ள வரும். கடைசியா தான் நீ செய்யணும். அப்ப நீ வந்து உனக்கு மார்க்ஸ் எப்படி கிடைக்கும் தெரியுமா? அந்த ஒரு எஸ்ஏக்கு நீ ஃபுல்லா எழுதினாலும் மார்க்ஸ் கிடைக்காது. ஏன்? நீ பில 1 செஞ்சு, சில 1 செஞ்சு, டில 1 செஞ்சா பிறகு தான் சாய்ஸை செய்யணும். இல்ல நீ இப்படி ஒரு ஆட்டை செய்யலாம். உனக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சுத்தமா தெரியாது. 0. நீ ஒண்ணுமே தெரியாது. செஞ்சு எனக்கு மார்க்ஸே வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டிட நம்பரை போட்டு எலக்ட்ரிக்கல் நம்பரை போட்டு அதுக்கு ஒரு பக்கத்தை சும்மா விட்டுட்டு கடைசியா தெரிவு கேள்வி விளைச்சா 4வது மேலதிக தெரிவு கேள்வி மேலே 4வது தெரிவு கேள்வி. அப்ப 4வது எஸ்ஏ 4th எஸ்ஏ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டு 4வது எஸ்ஏ செய்யணும். அப்ப நீ வந்து டி செய்யாததுக்கு மார்க்ஸ் இல்லாம போய் சாய்ஸுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இது விளங்கி கொள்ளுங்க. நிறைய பேர் எனக்கு இந்த எஸ்ஏ 2 வராது, என்னமே தெரியாது, எலக்ட்ரிக்கல் சுத்தமா 0, 2 பூசணும், ஒண்ணும் விளங்காது, அதை விட்டுட்டு சாய்ஸ் செய்வோம் 3 எஸ்ஏ வந்துட்டு தானே அப்படின்னு போனின்னு சொன்னா உனக்கு அந்த இடத்துல இடி விழும். அந்த இடத்துல உனக்கு இடி விழும். அதனால நீ வந்து சாய்ஸ் பேரை போட்டு அந்த டீட கேள்வி நம்பரை போட்டு நீ செஞ்சுட்டு போ. விளைச்சா விளைஞ்சா சொல்ல வரேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். இப்ப நாங்க இதை முதல்ல பிராக்டிக்கலா நான் போற கதைக்கிறேன். இப்ப நம்மளுக்கு பார்ட் 1 பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 ஹவர் தருவாங்க. பார்ட் 2 பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தருவாங்க. இதுல மேலதிக டைம்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு இல்ல. இப்ப 2 ஹவர்ன்னு சொல்லும் போது நாங்க விளங்கணும் இதுல ஒரு எம்சிக்கு எத்தனை நிமிஷம் நாங்க கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 120 வினாடிகள். 120 வினாடிகள்னு சொல்ல 120 நிமிஷம். இந்த 120 நிமிஷத்து 50 பெரிய எத்தனை வருது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எம்சிக்கு நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆல்மோஸ்ட் கொடுத்தா நல்லா. 2 நிமிஷத்துக்கு மேல சில எம்சிக்கு 1 நிமிஷத்துல செய்யலாம். சில எம்சிக்கு வந்து நீ என்ன செய்யணும், 2 நிமிஷத்துல செய்ய வேண்டி வரும். சில எம்சிக்கு வந்து 5 நிமிஷமும் போகும். அதனால இப்ப நேரடியான கேள்விகள் வரும்போது இப்போ எம்சிக்யூல 3 டைப்ஸ் கேள்வி வரும். 3 விதமான கேள்வி வரும். ஒன்னு நேரடி கேள்வி, 2வது கூற்று கேள்வி, 3வது தெரிவு கேள்வி. இந்த 3 டைப் கேள்வி எப்படி செய்யுதுங்க நான் பின்னுக்கு சொல்றேன். இப்ப நேரடி சில கேள்வி வந்து நேரடியா இப்ப நான் சொல்றேனே தூரத்துக்கான அலகு நியம அலகு என்னது மீட்டர். சோ அது நம்மளுக்கு அதுக்கு ஒரு 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 30 செகண்ட் கூட போவாது, தரான அடிச்சுட்டு வந்துடும். அப்போ நம்ம சில கேள்விகளுக்கு வந்து பந்தி பந்தியா இருக்கும். எம்சிக்யூ சில பந்தி கேள்வி வரும். அதை கொஞ்சம் வாசிச்சு நான் விளங்கி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போயிடும். அப்ப அதை நீ எங்க பிடிக்கணும்? சில கேள்விகளுக்கு நேரடியாக கொஞ்சம் வேகமா செஞ்சு லேசான கேள்வி டாக்டர் செஞ்சுட்டு வந்தா தான் கொஞ்சம் பெரிய பெரிய கேள்விகள் இந்த எலக்ட்ரானிக்கை பொறுத்த மட்டும் டிரான்சிஸ்டர், பிஜேடி, எஃப்இடி இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் கேள்வி கால்குலேஷன்ஸ் வரும், லாஜிக் வரும். அப்ப அதுல ஒப்பையும் வரும். இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீ கணக்கு செஞ்சு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன, முன்னுக்கு நீ அதை டைமே டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீன்னு சொன்னா பின்னுக்கு உனக்கு லேசா இருக்கும். நிறைய பேர் சொல்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் செய்ய போறேன், முதல்ல இது செய்யல, நான் ஃபர்ஸ்ட் சிவில் செய்ய போறேன். அப்படி செய்யுங்க, ஓர்டர் செஞ்சுட்டு வாங்க.
உங்களுக்கு அந்த ஒரு எப்படின்னா நாங்க இப்படி ஒரு விஷயம் சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் நான் சொன்ன பேப்பர் சைக்காலஜி உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க ஒரு வேலையை பெண்டிங் வச்சுக்கிட்டு இன்னொரு வேலைக்கு போறீங்க. உங்களோட மைண்ட் என்ன சொல்லும்? அந்த வேலைக்கு அதை செய்யணும். அந்த வேலைக்கு அதை செய்யணும்னு ஒரு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப அத நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஓர்டருக்கு செஞ்சுட்டு வரும்போது, பின்னுக்கு ஒரு பெண்டிங் இருக்குங்கிற ஒரு 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 ஃபீல் உங்களுக்கு அந்த தோட்டோனே அடிஷனலா உங்களுக்கு மைண்ட்ல ப்ராசஸ் ஆகாது. இல்லையே நீங்க வந்து சொல்றேன் முதலாவது 20 எம்சிக்கு நேரடி எலக்ட்ரானிக் செய்ய போறீங்க. முதல்ல அத செஞ்சுருவோம் லேசி. அப்ப முன்னுக்கு இவ்வளவு செய்யக்கிங்கிற ஒரு மைண்ட் தோட்டம் உங்களுக்கு உங்களோட மூளை இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வைக்கும். உங்களோட மைண்ட இன்னும் கொஞ்சம் ஓட வைக்கும். அதனால ஓர்டருக்கு செய்யுங்க. இப்ப எம்சிக்யூ பத்தி தான் நான் காய்ச்சிட்டு எஸ்ஐக்கு வரல. எம்சிக்யூ பத்தி காய்ச்சிட்டு இப்ப ஓர்டர் செய்யும்போது முதலாவது எம்சிக்யூ நெறைய பேர் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலா வந்து எஃபெக்ட் ஆற ஒரு விஷயம் நான் சொல்லப் போறேன். என்னடா, இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரிப் போறீங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிள் நல்ல ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். சரியா? ஓகே. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நாங்க போவோம் எல்லாரும். சரி. நம்ம ரொம்ப இறுக்கிக்கிட்டு இது சேர்னா சுத்த தமிழ்ல கதைப்பாரு அப்படிங்கிற மைண்ட் செட் நான் இல்ல. நான் உங்களோட ஃப்ரெண்ட்லி டைப் தான். சோ அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா கதைப்போம். அ நீங்க ஒரு ட்ரிப் ஒண்ணு போறீங்கன்னு வைங்களேன். சோ ட்ரிப் ஒண்ணு போறீங்க. கொஞ்சம் வயசான ஆட்களோட உங்களோட அப்பா, அம்மா, அம்மா, அப்பா அப்படி கொஞ்சம் கிராண்ட் ஃபாதரோட போறீங்க. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள முன்னுக்கு குறுக்க ஒரு கருப்பு பூனை பாஞ்சுட்டு. என்ன செய்வீங்க? உங்களோட மைண்ட் என்ன சொல்லும்? "என்ன பூனை தானே பாஞ்சுது. எட்றா வண்டிய." பின்னுக்கு இருக்கிற வயசானாக்கள் என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பாப்போம். பின்னுக்கு இருக்கிற வயதானவர்கள் என்ன சொல்லுவாங்க? ம்? பின்னுக்கு இருக்கிற வயசானாக்க என்ன சொல்லுவாங்க? ஆ, ஐயோ! கருப்பு பூனையா? அபசகுனம். சரியில்ல. திருப்பு வீடு இந்த சகுனம் சரியில்லன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம வந்து நம்மோட எண்ணங்கள் சரியா இருந்தா நம்மளுக்கு நம்மோட நோக்கம் சரியா நம்மோட வேலை சரியா இருக்கும் இல்லையா? ஆனா, அந்த மாரி ஒரு அவசரம். அதே மாரி தான். சரி அப்படி அதே சரி கருப்பு பண்ண அவரு உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அப்படின்னு சொல்லிப்புட்டு நாங்க பேசிப்புட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு போறோம். ஒருத்தன் வந்து முட்டுப்படுற மாரி வந்துட்டு, இப்படி வெட்டி எடுத்துட்டு போய்ட்டான். நாங்க போற வாகனத்துக்கு முன்னுக்கால. உண்மையிலே என்ன நடக்கும்? நீங்களே அத நம்புறீங்க. "அடேய்! சரியில்லையோ! சகுனம் சரியில்லத்தான்." அப்படிங்கிறதே பேசுன பூனை பூனை பாயும்போது பேசுன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? "கொஞ்சம் கொலையா தான் போகுது." அப்படிங்கிற மாரி என்ன செய்வீங்க? ஆ உங்களோட மைண்ட் வந்து சொல்லும். அப்போ இதுலேருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு ஃப்ரெஷ் அப் மைண்ட்ல ஒரு ட்ரெக்ல ஓடுறதுக்கு நாங்க ரெடி ஆறோம். பார்ட் 1 எம்சிக்யூ 50 எம்சிக்யூ 50 டாஸ்க்க நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்ப நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு முதலாவது போறீங்க. நான் ஒரு 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 ஆர்டருக்கு சொல்றேன். இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு என்ன செய்வீங்க? அழகா இருந்து பட்டி பட்டி படின்னு எம்சிக்யூ செய்யுங்க, அத செய்வீங்க, இத செய்வீங்க. சில குரூப்ல மெசேஜ் வரும். இதுக்கு என்ன விடை? இதுக்கு என்ன விடை? இதுக்கு என்ன விடைன்னு வரும். அதெல்லாம் பார்ப்பீங்க. அடேய்! இப்படிலாம் கேள்வி இருக்கான்னு அப்பதான் உனக்கே தெரியும். அப்ப அந்த விடைக்கு பதில் சொல்ல போவா. அது இல்ல நீ குழம்பிருவா. படிச்சதெல்லாம் மறந்துரும். இந்த மாரி பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி நீ போகும்போது என்ன நடக்கும்? இப்போ நாளைக்கு காலையில எக்ஸாம். எக்ஸாம் போம்போது, இப்போ ஓகே என்னதான் இருந்தாலும் யார் எது டவுட் எது தெரியும் எல்லாத்தையும் மறந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஆயிப்போணும். எக்ஸாம ஃபேஸ் பண்ண போறோம். ஆ இப்ப என்ன செய்வோம்? இப்படி நிக்கும்போது திடீர்னு மனசு சொல்லும். ஆ இதுக்கான சமன்பாடு என்ன? வட்ட இயக்கத்துல சமன்பாடு என்ன? வக எரிபற்றல் ஒழுங்கு என்ன? அமர்வு கோணம்டா என்ன? அடேய்! உடனே எடு பேப்பர. பெரட்டு. என்ன இன்னொரு 5 நிமிஷத்துல எக்ஸாம் ஸ்டார்ட். இங்க பெரட்டு. என்ன யோசிக்கிறான்? இல்லடா மறந்துட்டு. டென்ஷன். இப்ப இந்த பரட்றன்னு சொல்லுவாங்க இல்லையா? டென்ஷன் ஆகுற. பட்ட டென்ஷன் ஆகுற. இப்ப எல்லாரும் பெரட்டணும். நீ இது சரி பரவாயில்லடா. இப்ப நான் எக்ஸாம் செய்யக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா, ஆல்மோஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து 2ண்ட் டைம், 3ர்ட் டைம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாரது கிளாஸ்ல. அப்ப கொஞ்சம் நம்ம கொஞ்சம் படிக்கிற பொடியன்னு சொல்லி போட்டு நம்மோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கொஞ்சம் ஒரு தோனி என்ன தெரியுமா செய்வானுவோ, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு, எனக்கு தெரியாத பார்ட்ல ஒரு கேள்வி அவனுக்கு டவுட் வரும். அத வந்து என்னட்ட கேட்டு என்னையும் குழப்பிட்டு போய்த்துரும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க இடெக்ல 75% படிச்சுக்கிறீங்க. 75% படிச்சுக்கிறீங்க. இந்த 75% படிச்ச நீங்க ஏக்கு படிச்சுட்டேன். அப்பா! ஒரு 80% 75 வேணாம். 80னே வையேன். 80% கிளீனா படிச்சுட்டான். அப்பா! 80% ஏ ஷூர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போறான். நீ படிக்காத 20% உன்னோட ஃப்ரெண்ட் படிச்சுட்டு வந்து நிப்பான். நல்லா விளங்கிடு. நீ படிக்காத அந்த 20% உன்னோட ஃப்ரெண்ட் படிச்சுட்டான். இப்போ அந்த 20%த்துல அவனுக்கு டவுட் வர அத உன்னிட்ட வந்து கேட்பான். கரெக்ட்டா? இப்போ
அந்த டவுட் உன்கிட்ட கேட்டா நீ எப்படி உனக்கு தெரியல அது. அவன் படிச்சுட்டான். அத பத்தி கேட்கிறான். உனக்கு அத பத்தி அது 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 என்னன்னே தெரியல. இப்போ உன்னோட மைண்ட் என்ன சொல்லும்? நீ சொல்லு. உன்னோட மைண்ட் வந்து என்ன சொல்லும்? என்ன சொல்லும் உன்னோட மைண்ட்? அ? ஆ, என்ன சொல்லும்? சொல்லுங்க பாப்போம். அடே! என்னடா நடக்குதுங்க? அப்படின்னு ஒரு மைண்ட் பெரட்டும். பெரட்டு, 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 பெரட்டு. அப்படின்னு தலையில வச்சாய் அடிச்சுட்டு வருவான். என்னமோ உசுரு போற மாரி ஒரு ஃபீலிங்ஸ். என்ன? கடைசில அந்த 20 வீதம் அவன் கேட்ட அந்த 20 வீதத்துல ஏதாவது ஒரு டவுட் வந்து யோசிச்சிட்டே இருப்பான். எக்ஸாம் முடியும் வரைக்கும். இப்ப எக்ஸாம் தம்பி வாங்க வாங்க, வாங்க, வாங்க. எக்ஸாமுக்கு வாங்க. நீ அந்த 80 வீதம் படிச்ச நீ 20 வீதத்துல படிச்ச டவுட்டுக்காக நீ யோசிச்சிட்டே இருப்ப. இதுக்கு என்ன வரும்? மறந்துட்டேன், மறந்துட்டேன், மறந்துட்டேன். அப்படின்னு ஒரு ஃபீலிங். இப்ப எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துரும். அடே அது மறந்துட்டேன். பேப்பர தருவான். தாங்க. அதுக்கு என்னடா வரும்? அப்படின்னு சொல்லி போட்டு இங்க பேப்பர்ல யோசனை என்ன தெரியுமா இருக்கு? நீ பேப்பர வந்து கன்சிடர் பண்ண மாட்டா. அந்த அவன் கேட்ட டவுட் தான் உனக்கு ஒன் டேல ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில அந்த பேப்பர்ல அந்த கேள்வியே வந்திக்காது. அது சம்பந்தமான கேள்வி வந்திக்காது. எக்ஸாம் முடியும் வரைக்கும் அந்த டவுட் உனக்கு மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க படிக்கிறது எக்ஸாமுக்கா? அடுத்தவன் கேட்கிற டவுட்டுக்கா? அதை யோசிங்க. நீங்க படிக்கிறது எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா? அடுத்தவன் கேட்கிற டவுட்டுக்கு படிக்கிறீங்களா? இந்த பிரச்சனை 100% வரும். படிக்கிற எல்லாருமே, படிக்காத எல்லாருமே, எல்லாருமே யோசிச்சுக்கிடுங்க. நீங்க யார்ட்டயும் டவுட் கேட்க போகாதீங்க. யாரும் உங்ககிட்ட டவுட் கேட்க விடாதீங்க. சத்தம் பண்ணாம இருங்க. நம்மட பெஞ்ச்ல ஒருத்தன் இருப்பான். நான் சொல்லுவான் அந்த வாயில கொலக்கட்டை வச்ச மாதிரி தான் இருப்பான். எக்ஸாம் எக்ஸாம் வந்தாலே இப்படிதான் இருப்பான். நாங்களாம் டேய் என்னடா எக்ஸாம் தானடா உசுரா போகுது சும்மா இருடா. நாங்களாம் கலாய்க்கிறது. ஆனா நம்மளுக்கு தெரியாது. டேர்ம் எக்ஸாம் அப்படித்தான் இருப்பான். நம்ம ஃபைனல் எக்ஸாம் தான் விளங்கிச்சு. அவன் வாயை போய் இப்படி பொத்திக்கிட்டே எவன் சொன்னாலும் எதுவும் கேட்காம இப்படித்தான் இருப்பான். என்னத்துக்கு அவன் இப்படி ஃபைனல் எக்ஸாம் டைம் தான் எனக்கு அது விளங்கிச்சு. என்னடான்னு பார்த்தா எவனோட கதைச்சாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? குழப்பிட்டுருவோம். குழப்பிடுவானுவோல். அப்ப நான் சொல்ல வர விஷயம் பேப்பர் சைக்காலஜி. அதாவது நாங்க எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறது முக்கியம் இல்ல தம்பி. 100க்கு 200 வீதம் படிச்சவனும் ஃபெயில் ஆன கதை இருக்கு, வரலாறு இருக்கு. இல்லையா? சில பிள்ளைகள் நல்லா படிப்பான். என்ன பார்க்க வேலைங்க. நான் சொல்லுவேன் இவன் வந்து ஷுவரா ஏ எடுப்பான்னு. படிக்கிறது ஆனா அவன் சில டைம் அவன் ரிசல்ட்ஸ் வந்து எஸ்ல வந்து நின்ற காரணம் ஆக்கள் இருக்காங்க. என்ன காரணம்டா? அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க மென்டலி ஸ்ட்ரென்த் இல்ல. அதே நேரத்துல அவங்க வந்து சரியா ஷெட்யூல் பண்ணல. சரியா பிளான் பண்ணல எக்ஸாம் செய்யறது. என்னட்ட இதுல என்னோட படிச்ச மாணவர்கள் இடெக்ல நிறைய பேர் ஏ எடுத்திருக்காங்க. அந்த ஏ எடுத்த மாணவர்கள் சொன்ன ஒரு விஷயம். ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எக்ஸாம் செஞ்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. சார் இந்த இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு சார். ஆனா என்னன்னு சொன்னா சார் டைம் தான் சார் காணாம போயிட்டு 100க்கு 100 வீதம் சொன்ன எல்லாரும் சொன்ன ஆன்சர் தான். படிச்சு எடுத்து எல்லாருமே சொன்ன ஆன்சர் தான். என்னது? டைம் காணாம வந்துட்டு சார். யாரு அவன் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்துப்பாங்க ஏத்த எடுத்தான். ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன டைம் காணாம வந்துச்சு. ஏன்னு சொன்னா நாங்க ஒரு எஸ்ஐய உடைச்சு உடைச்சு செய்யும் போது ஒரு கீழ் எம்சிக்கு உடைச்சு உடைச்சு இன்னைக்கு சிவில் எம்சிக்கு செய்ய லேசா செஞ்சிருவோம். ஆனா ஃபைனல் எக்ஸாம் அந்த எல்லா கேள்வியும் அந்த டைமுக்குள்ள செய்யறது நம்ம பழக்கப்பட்டிக்க மாட்டோம். அதுதான் சொல்லுவாங்க எக்ஸாம் செய்ய முன்னுக்க ஃபைனல் எக்ஸாம் முன்னுக்க டைம் ஷெட்யூல் பண்ணி எக்ஸாம் செஞ்சு பாருங்க. பேப்பர் செஞ்சு பாக்குறது முக்கியம். அந்த டைமுக்கு செய்யணும். நீங்க நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறீங்க. 2024 பாஸ்போர்ட் நான் படிப்பிக்கும் போது மலேஜா நான் வந்து பேப்பர் வந்த உடனே எல்லாரும் போன வருஷம் பயிற்சி எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை சார் பேப்பர் கஷ்டம். பேப்பர் கஷ்டம். அந்த கஷ்டம்ங்கிற ஒரு வார்த்தை ஏன் வந்துச்சு தெரியுமா? பேப்பர் கஷ்டமா நீ படிக்காம இருந்ததா உனக்கு கஷ்டம். நிறைய பேர் சொல்ல பேப்பர் கஷ்டம். என்ன கஷ்டம்? ஏன்னா நான் 2024 பாஸ் பேப்பர் இப்ப என்னோட 25 வச்சு நான் படிப்பு சில கேள்வி செஞ்சு சொல்லிக் கொடுக்கல. ரொம்ப லேசா சொல்லுவேன். அப்ப எனக்கு மனசுல இதையா அவ கஷ்டம்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். உண்மையே சொல்ல போனா பேப்பர் கஷ்டம் இல்ல. 2015ல இருந்து 2024 வரைக்கும் நடந்த எல்லா பிள்ளைகளும் சொல்ல ஒரு வார்த்தை பேப்பர் கஷ்டம். ஏன் அந்த கஷ்டம்? அந்த டைமுக்கு முடிக்க இயலாம அந்த டைமுக்கு நிறைய யோசிக்க இல்லாம அவங்க யோசிச்சு பழகல. சின்ன டைம்ல நிறைய பாட்டுக்கு நாங்க சிவில் யோசிக்கணும், எலக்ட்ரிக்கல் யோசிக்கணும், எலக்ட்ரானிக் யோசிக்கணும், எல்லாமே யோசிக்கணும். அப்ப அந்த யோசனை யோசிக்கணும்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நான் யோசிச்சு ஆல்ரெடி பழகி ரெடி ஆயிக்கணும். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீட்டெக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறோமே. நீங்க நினைக்கிறீங்க ஸ்கூல்ல டைம் எக்ஸாம் சரி நீங்க அது எக்ஸாம் அது நினைக்கிறீங்களா? ஸ்கூல்ல நடக்கிற எக்ஸாம் டைம் எக்ஸாம் வந்து ப்ராப்பரான அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய எக்ஸாம் இல்ல உண்மைக்கு. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து செஞ்ச பாஸ் பேப்பர் புது பாஸ் பேப்பர் புக் ஒன்று வாங்க. 2 பாஸ்போர்ட் புக் உண்மை ஆல்மோஸ்ட் வச்சுக்கொள்ள ஒன்னே நீங்க சும்மா சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம் கேள்வி செஞ்சு பார்க்கறது ஒரு பாஸ்போர்ட் ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பாஸ்போர்ட் புக் எடுங்க. எடுத்து டைம் ஷெட்யூல் பண்ணி நீங்க இப்ப 2 ஹவர் இன்னைக்கு நான் இன்னைக்கு 25 2024 பாஸ்போர்ட் செய்யப்படும்.
நீ படிச்சியோ இல்லையோ செஞ்சிரு. நிறைய பேர் ஒரு தோட் என்னன்னா, எக்ஸாம் அதாவது எல்லாம் படிச்சுட்டு தான் நான் பாஸ் பேப்பர் செய்வேன். அப்படின்னா நீ எக்ஸாம் முடிஞ்சது தான் நீ செய்யணும். எல்லாம் படிச்ச சிலாகிற மைண்ட் செட் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாஸ் பேப்பர் செஞ்சா கொஞ்சம் வேற லெவல்ல. அதெல்லாம் செஞ்சிடாத. அதெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் படிக்கிறதுங்க நூத்துக்கு 100% கஷ்டம். மலேஜா படிச்சத முதல்ல செய்ய நீ. ஏன் எல்லாத்தையும் படிச்சுட்டு செய்ய பாக்குறா? மலேஜா நம்ம அடைக்கிற லோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். லோட வந்து நாங்க இறக்கிட்டு போகணும். மொத்தமா லோட் பண்ணி சும்மா சொல்றேன். இப்போ எடுத்த எடுப்புல ஜிம்முக்கு போறவன் எடுத்த எடுப்புல 200 கிலோ அடிச்சிருவானா? இல்ல. ஜஸ்ட் 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ அப்படி அது மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சு முடிச்சு அந்த பாஸ்போர்ட் செய்யும். அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வச்சுப்போம். நாங்க முடிச்ச பாட்டுல பாஸ்போர்ட் கேளிய மெயின் பண்ணி நாங்க ஒரு டைம் வச்சு செய்யணும். சும்மா சொல்றேன். நீ ஒரு எஸ்ஸே செய்ய போற அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் செய்ய போறிய அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதை பத்தி கதைக்குள்ள இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு. சரியா? இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லி போட்டு நான் ஏன் 3 ஹவர் போட்டேன்னு சொன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளீனா சொல்லணுங்கிறதுக்காக தான். நிறைய பேர் நினைச்சிட்டீங்கன்னா நாங்க படிச்ச பாஸ் ஆகிறேன் மே எடுத்துரு இல்ல அதுதான் கிடப்பில்ல. மே சொல்லப்பட நான் என்ன சொல்றேன் நான் வந்து இடேக் எக்ஸாம் செஞ்ச ஒரு ஆள். அதனால எங்கன மேடு இருக்குது எங்கன பல்ல இருக்குது எங்கன எவன் குத்துவான் எங்கன எவன் கண்ணத்துல அடிப்பான்னு பேப்பர்ல எல்லாமே எனக்கு தெரியும். எங்கன எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துல படிச்சு அது ஒரு ரெண்டாவது அந்த இடத்துல ஒழுங்கான முறையில் கல்வி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கேயும் பார்த்தா ஒழுங்கான முறையில் படிச்சு தரதுக்கான யாரும் இல்லைங்கிறதால நான் வந்து கவர்மெண்ட் புக் எல்லாம் வாங்கி கவர்மெண்ட் புக் ஷாப்புக்கு போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொஞ்சம் தேடி அறம் பிடிச்சி அது பண்ணி இது பண்ணி படிச்சேன். அப்படி படிச்சு வந்த ஒரு ஆள் தான் நான். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர மாதிரி எனக்கு யாரும் சொல்லி தரதுக்கு இல்லை. ப்ராமிஸ். சரியா? ஓகே. உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து எலக்ட்ரானிக் சுத்தமா தெரியாது. நான் எக்ஸாம் செய்யும் போது எனக்கு எலக்ட்ரானிக் தெரியாது. எலக்ட்ரிக்கல்ல 50% தெரியாது. ஹைட்ரோலிக் கண்ட்ரோல்ல மேக்சிமம் தெரியாது. அதே போல வந்து இந்த என்னன்னு சொல்றது வேற என்ன பாட்டிக்குது சிவில் செகண்ட் இயர் சிவில்ல கொஞ்சம் கம்ப்ளீட் இல்லை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 மார்க்ஸுக்கு அதாவது 100 மார்க்ஸ்ல 40 மார்க்ஸுக்கு நான் ஒழுங்கா நம்மளுக்கு படிச்சு தரல. அதனால நான் படிக்கல. நினைச்சா என்ன விஷயம் சொல்ல வரதா 40 மார்க்ஸ் நம்மளுக்கு படிச்சு தரல. ஆல்மோஸ்ட் ஒரு 60 மார்க்ஸ் தான் படிச்சான். அதனாலதான் எனக்கு இன்டேக்ல பி வந்துச்சு. அப்ப 40 மார்க்ஸ்னா 60 மார்க்ஸ். அப்ப உண்மையிலே 60 மார்க்ஸ் தான் நாங்க படிச்சு தந்தாங்க. 60 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க படிச்சோம். ஆனா எனக்கு ஏன் எப்படி பி வந்துச்சு? என்னோட பெட்ச்ல நானும் இன்னொரு பொடியனும் மட்டும் தான் பி. மிச்சம் எல்லாருமே சிஎம்எஸ் தான். ஏன் வரல? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து பிக்கு படிக்க கூட இல்லை. நான் படிச்சது 60 மார்க்ஸுக்கு. அது எப்படி எனக்கு பி வந்துச்சு? நான் பிராக்டிக்கல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ரெண்டாவது விஷயம் நான் ஷெட்யூல் பண்ணி பேப்பர் செஞ்சேன். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து எக்ஸாம் செய்யற நேரங்கள்ல ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிராவிங்க்கு வந்து 20 நிமிஷம் தான் கொடுக்கணும். மேக்சிமம் 20 நிமிஷம் வரக்குள்ள இன்னொரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும்னு தெரிஞ்சா 25 நிமிஷம் கொடுக்கலாம். 20 நிமிஷம் ஆகி நீ முழுசா வரையலன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு எஸ்ஐக்கு போறதுதான் நல்லா. அப்ப இந்த 20 நிமிஷம் நான் வரைஞ்செல்லாம் செஞ்சுட்டு அடுத்தடுத்த கேள்வியை முடிச்சுட்டு எஸ்ஐல ரெண்டாவது எஸ்ஐ போயிட்டீங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மார் செஞ்சுட்டேன் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு நிக்கிறான். வெறி பிடிச்சு நிக்கிறான். என்ன அவன் நினைக்கிறான்? அவன் நினைச்சுக்கிறான் போல டிராயிங் செஞ்சாலே 50 மார்க்ஸ் வந்துடும் நினைச்சிருக்கிறான் போல. அப்படின்னு ஒரு என்னன்னா அவனுக்கு என்ன என்ன தெரியல. அந்த டிராவிங் ஒரு பாட்டை 1.5 hour வரைஞ்சிக்கிறான். வரைஞ்சு முடிச்சு பார்த்தா நம்மளுக்கு 1.5 hour போயிட்டு அதுல ஒரு வேற சந்தோஷம். நான் வரைஞ்சிட்டேன். நம்ம இப்படி எக்ஸாம்பிள் இப்படி திரும்பி பார்ப்போமே பார்த்தா அப்போ டிராயிங் செலவு நினைக்கிறேன். 1.5 hour டிராயிங் தான் வரையறானும். அவனுக்கு யாருக்குமே தெரியாது டிராவிங்க்கு வெறுமனே 3 மார்க்ஸ் தான் சொல்லி 3 பாயிண்ட் அவ்வளவுதான். சோ அந்த இடத்துல அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. அப்ப நாங்க இதுல விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம ஷெட்யூல் பண்ணி படிக்கணும். ஷெட்யூல் பண்ணி டைம் பிளான் பண்ணி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப நாங்க ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு முதலாவது எம்சிக்யூ நான் சொல்லுவேன். முதலாவது எம்சிக்யூ சரியா? முதலாவது எம்சிக்யூ வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா போறீங்க எக்ஸாம் ஹால்ல. வா இன்னைக்கு ரிலாக்ஸா செய்யறோம் கடவுளே அப்படின்னு இப்படி ஒரு ரெண்டோ இப்படி செஞ்சு துவா கேட்டுட்டு பிஸ்மில்லா முஸ்லீம் பொடி செலவாக தமிழ் பொடி கடவுளே ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இதை வணங்கி போட்டு என்ன செய்வீங்க? ஃபேஸ் பண்ணுவீங்க எக்ஸாம். இண்டெக்ஸ் நம்பர் எல்லாம் போடுவீங்க. எடுத்த சிலக்கு வந்து எல்லா கேள்வியும் பாக்குறீங்க. எப்படி சிலக்கு முதல்ல பேப்பர் வாங்கினே பெரட்டி பெரட்டி பின்னுக்கெல்லாம் பார்ப்பாங்க. பெரட்டி பின்னுக்கு பார்க்க நீ அதான் சொன்னேன். பேப்பர் எடுத்த உடனே பிள்ளைகள் நீங்க எடுத்த எடுப்புலயே பெரட்டி பின்னுக்கெல்லாம் பாக்குறது உங்களோட மன தைரியமா இருந்தா பாருங்க. சிலாக்கு வந்து டக்குனு பின்னுக்கெல்லாம் பார்த்து பின்னுக்கு கேள்வியில படங்களை பார்த்தோன்னே சிலாக்க பயந்து ஆக்களும் ஈராங்க.
சில பயந்துட்டீங்கன்னு சொன்னா முன்னுக்கு கேள்வி லேசான கேள்வி கஷ்டமா ஃபீல் பண்ணிடுவீங்க. அதனால பின்னுக்கு பெரட்ட தேவையில்ல. சிலாக்க சும்மா ரிலாக்ஸா நார்மலா படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறா. பின்னுக்குலாம் பெரட்ட தேவையில்ல. சிலருக்கு அந்த படத்த பார்த்து பயப்படாம அதனால அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. முதலாவது எம்சிக்கு முதல்ல எடுங்க. ஏன்னா பின்னுக்கு ஒரு கேள்விய பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சப்பட்ட கேள்வி வந்து வாசிச்சு அதிலேயே டைம் வேஸ்ட் பண்ணிருவீங்க. அதனால நீங்க ஒரு கேள்வி அழகா முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி வாசிக்கிறீங்க. உங்களுக்கு 7ன்னு சொன்னா ரைட் போடுங்க. சரிங்க. மார்க்ஸ் இது பண்ணி போட்டு பென்சில்ல மார்க் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மத்ததுல தர போட்டு உங்களுக்கு தெரியும் மார்க் ஷீட் ஒண்ணு வரும். அந்த மார்க் பண்ற ஷீட் ஒண்ணு. அந்த ஷீட்ல நீங்க வந்து என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். ஒண்ணு இதுக்கு வந்து முதலாவது எம்சிக்கு 2வது தர போடணும். அது இப்போ பண்ண தேவையில்ல. அது ஒரு ஓரமா வச்சிருங்க. அதுல இண்டெக்ஸ் நம்பர் போட்டு வச்சிருங்க. எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் நம்பர் போட்டுரும். அது இண்டெக்ஸ் நம்பர் போட்டு வச்சிருங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, முதலாவது எம்சிக்யூ செய்யுங்க. சில ஆட்களுக்கு சில தோட்டு இருக்கும். நான் சொன்ன அந்த அவசகம்ன்ற ஒரு கான்செப்ட் சொன்னேன். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இப்ப சொல்ல போறேன். நீங்க முதலாவது எம்சிக்யூ எடுக்கும்போது, முதலாவது எம்சிக்யூ என்னன்னே தெரியல. உங்களோட மைண்ட் உங்கள்ட்டயே நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஒரு பேப்பர வாங்குறீங்க. "அப்பா! முதலாவது எம்சிக்யூ. இது என்னடா இது என்னமோ மாதிரி இருக்குது" அப்படின்னு ஒரு மைண்ட் செட். சரி, சரி விடு சரி. முதலாவது எம்சிக்யூ தானே. அப்புறம் 2வது எம்சிக்யூ பார்க்குறா. ம். என்னமோ கேட்டுக்கிறான்டா. 3வது எம்சிக்யூ. அதுவும் விளங்கல. 4வது எம்சிக்யூ. 5வது எம்சிக்யூ. இப்ப நீ மைண்ட்ல என்ன நினைப்பா? 5 எம்சிக்யூ வாசிச்சுட்டா ஒண்ணுமே விளங்கல. உன்னோட மைண்ட்ல நீ என்ன நினைப்பீங்க சொல்லு பாப்போம். உன்னோட மைண்ட் செட்ல என்ன நினைப்பீங்க? உன்னோட மைண்ட் என்ன சொல்லும்? சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம். உன்னோட மைண்ட் வந்து இப்ப 5 எம்சிக்யூ ஃபைனல் எக்ஸாம் 5 எம்சிக்யூ. என்னது? மண்ணா போச்சு. என்ன? என்ன? அப்போ உன்னோட மைண்ட் என்ன சொல்லும்? சி பேப்பர் கஷ்டம். பேப்பர் கஷ்டம். அதாவது இந்த குறுக்க பூனை பாஞ்ச மாதிரி. குறுக்க பூனை பாஞ்சோனே, இது போறது சரி வராது. திரும்ப போய் எக்ஸிடென்ட் பட போகல. சி ட்ரிப்ப கேன்சல். அந்த மாதிரி தான். 5 எம்சிக்யூ கஷ்டம்னு சொல்ல உடனே நிறைய பேர் மைண்ட் அடே என்னடா 5 எம்சிக்கு தூக்கி வாரி போட்டு சரி செகண்ட் ஸ்டேஜ் ரெடி ஆக வேண்டியதான். சிலவன எக்ஸாம் முடிஞ்சு வந்து சார் செகண்ட் ஸ்டேஜ் ஜூனியரோட சரி அது அப்பவே ஹோப் உடைச்சிரு. பிராக்டிகல் கூட செய்யல. அப்பவே ஹோப் உடைஞ்சிரும். அதனால 5 எம்சிக்யூ வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா 5 எம்சிக்கு எதுல இருந்து வரும் சொல்ல நினைக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட்ல முதலாவது எம்சிக்யூ ஆல்மோஸ்ட் வரும். அளவீடியில ஒரு எம்சிக்யூ வரும். மேனேஜ்மெண்ட்ல 2 எம்சிக்யூ வரும். முதலாவது அதுக்கப்புறம் டிராவிங்ல 2 எம்சிக்யூ. 6வது எம்சிக்யூ இருந்து 14வது எம்சிக்யூ வரைக்கும் 6வதுல இருந்து 20வது எம்சிக்யூ வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிவில். அதுக்கு பிறகு ஆட்டோமொபைல் ஹைட்ரோலிக் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன். அதுக்கு பிறகு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக். அப்படி அந்த ஓர்டர்ல தான் போகும். சிலது ஃபர்ஸ்ட் 6வது எம்சிக்யூ எலக்ட்ரானிக் வர கேள்வியும் இருக்குது. பொதுவா எலக்ட்ரானிக் வந்து கடைசியில போகும். சில இடங்கள்ல இந்த ஒரு செட்டா தான் வரும். உனக்கு நான் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றேன்னு சொன்னா, அந்த ஓர்டர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் முத வார எம்சிக்யூ எல்லாமே வந்து 5 10க்குள்ள வர எம்சிக்யூ இந்த பாட்டுக்குள்ள தான். இத சாரி. இத விட முதலாவது வார எம்சிக்யூ. இத இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப போன வருஷம் இப்ப நான் வந்து உங்களுக்கு சும்மா சொல்றேனே 2, 4, 6, 7, 8 8 அல்லது 7 எம்சிக்யூ ஆல்மோஸ்ட் இதுதான். அப்ப 7 அல்லது 6 எம்சிக்யூ நீ நல்லா சிவில் படிச்சுப்பா. இப்ப உன்னோட பேப்பர் 5 எம்சிக்யூ வச்சு உன்னோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். புரியுதா? 5 எம்சிக்யூ வச்சு கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணோனே, பின்னுக்கு லேசான கேள்வி வந்தாலும் உனக்கு மைண்ட் கஷ்டம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க சொல்லிட்டு, இங்க இங்க ஏறிட்டு, இங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டு. பேப்பர் கஷ்டம். 5 எம்சிக்யூ வச்சு நீ கஷ்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பின்னுக்கு 6வது எம்சிக்யூ நீ வாசிக்கிறா, உனக்கு லேசான கேள்வியா இருந்தாலும், நீ கஷ்டம்னு மைனஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா பாரு. சைக்காலஜிக்கலா. உனக்கு லேசான கேள்வி கூட கஷ்டமா தான் தெரியும். என்ன சொல்ல வர விளையுதா? அப்ப நீ இந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணும்போது, பேப்பர் கஷ்டங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிட வேணாம். உனக்கு ஒரு கேள்வி கஷ்டம்னா, அந்த கேள்வி தான் கஷ்டங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடு. இந்த கேள்வி எனக்கு கஷ்டம். சரி, ஒரு கேள்வி போனா என்ன? மிச்சம் 49 கேள்வி இருக்கே. சரி 2 கேள்வி போனா என்ன? மிச்சம் 42 48 எம்சிக்யூ இருக்கு. 10 கேள்வியும் கஷ்டமா இருக்குன்னு விட, மிச்சம் 40 எம்சிக்யூ இருக்கு. நினைச்சா என்ன சொல்ல வரேன். அதனால கேள்வி ஒரு 2, 3 கேள்வி கஷ்டமா இருந்தோனே, இல்ல கேள்வியே கஷ்டமா இருந்தோனே, பேப்பர் கஷ்டம். துரியன் பழம். துரியன் பழம் சாப்பிட்டீங்களா தெரியல. வாசத்த வச்சோனே, இந்த பழத்தை மனுஷன் சாப்பிடுவானான்னு. ஆனா அது திண்டு பாருங்க. அது போல ஒரு டேஸ்டான ஒரு ஃப்ரூட்ஸ் இல்ல. என்ன பொறுத்தவரை. நானும் சின்ன உங்களோட வயசுல இருக்கும்போது, இப்ப நீங்க எக்ஸாம் டைம் நானும் துரியன் பழம் சாப்பிடு
வாங்கிட்டு வரோம் அவங்க வீட்டுல, சாப்பிடவே மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்னா, நாத்தம் போடும் அப்படின்னு தான் சொல்றது. இயலாது. ஒருக்கா மூக்க பொத்திக்கிட்டு அந்த டேஸ்ட்ட ஃபீல் பண்ணி ஒருக்கா வாயில வச்சு, அந்த ஐஸ்கிரீம் மாரி கரைஞ்சு ஒரு டேஸ்ட் ஒண்ணு குடுத்துச்சுங்க. இப்ப துரியன் பழத்த கண்டா 10,000 குடுத்து வாங்குறதுக்கு நான் ரெடி. அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சுக்கு துரியன் பழத்துல. எனக்கு அப்படி பிடிக்கும். அத ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த மாரி தான். மொத கான்செப்ட் முதலாவது நாங்க ஃபேஸ் பண்ணும்போது சில நம்மளுக்கு லேசான கேள்வி இருந்தா ஒரு சந்தோஷம். "அடே! முதலாவது எம்சிக்யூவே லேசா இருக்கப்பா" அப்படின்னு ஒரு ஃபைட் செட் வரும். அப்ப அது ஓகே. அது அந்த அவன் வந்து ஓகே சரி முதல் எம்சிக்கு சரியா செஞ்சுட்டான். அந்த முதலாவது எம்சிக்கு தான் நெறைய பேர் தூக்கி வாரி போடுறது. இந்த அவசகுணம் மாரி, பூனை குறுக்க பாயிற மாரி. அதனால நான் சொல்ல வர விஷயம், ஒரு கேள்வி கஷ்டம்னா, அந்த கேள்வி தான் கஷ்டமா பார்த்துட்டு மத்த கேள்வி செய்யல்ங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாக்கி வச்சுக்கணும். பேப்பர் கஷ்டம்னு ஒரு மைண்ட் செட்ட எப்பவுமே கொண்டு வந்துர வேணாம். எனக்கு பேப்பர் கஷ்டம். கொண்டு வந்துரவே வேணாம். பேப்பர் கஷ்டம் இல்ல. எனக்கு இந்த கேள்வி தான் கஷ்டம். ஏன்னா உனக்கு பின்னுக்கு சிவில் 7 எம்சிக்யூ, அதே போல செகண்ட் இயர் சிவில் 7 எம்சிக்யூ, ஆட்டோமொபைல் 5 எம்சிக்யூ, ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ல 3, எலக்ட்ரிக்கல்ல 8, எலக்ட்ரானிக்ல 7 அல்லது புரொடக்ஷன்ல 4, மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன்ல 2 இந்த மாரி ஒரு ஷெட்யூல்ல கேள்வி வரும் புள்ளையே. அது உங்களுக்கு லேசா இருக்கலாம். அப்ப நாங்க மோஸ்ட்லி டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னத்த டார்கெட் பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் வச்சு பார்த்தவங்களுக்கே விளங்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நெறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் இன்றையிலிருந்து படிக்க போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். வருதா இல்லையா? சரி இவ்வளவு விஷயம் சொல்றாரப்பா. இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு இந்த மாரி சொல்லி தராரே. அப்போ இன்னையிலிருந்து நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதா? ஆனா நெறைய பேர் என்னத்த படிப்பீங்க சொல்லுவோம். போயிட்டு முதலாவது யூனிட்ட படிப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன். நல்லா யோசிச்சு பாரு. இன்ட்ரோடக்ஷன்ல எத்தன எம்சிக்யூ வருது? இன்ட்ரோடக்ஷன்ல எத்தன எம்சிக்யூ வருது? ஒரே ஒரு எம்சிக்யூ தான் வருது. போன வருஷம் ஒரு எம்சிக்யூ வந்துச்சு. விளைச்சா? அப்ப நாங்க யோசிக்கணும். எத படிக்கணும் அப்படின்னு. என்ன ஆர்டர்ல படிக்கணும் ஒரு டவுட் வந்துச்சா? முதலாவது யூனிட்ல இருந்து படிக்கிறது முக்கியம் இல்ல. முக்கியமான யூனிட்ல இருந்து படிக்கிறது தான் முக்கியம். என்னடா இவரு? அ வரும். ஆனா வராது. அப்படிங்கிற மாரி. அதாவது முதலாவது படிக்கிறது முக்கியம் இல்ல. முக்கியமான யூனிட்ல இருந்து படிக்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நீ இ-டெக்க பொறுத்த மட்டும் யூனிட் வைஸ் ஆர்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா, யூனிட் 1 உனக்கு தேவையே இல்ல. யூனிட் 2 வந்து ட்ராவிங். ஆல்மோஸ்ட் உனக்கு என்னது? ட்ராவிங்ல இந்த 2டி, 3டி, 2டி மாதிரி போன வருஷம் அது டெவலப்மெண்ட் ட்ராவிங் விரித்தி உரு வரைவு. ஒரு பொருளை விரிச்சா எப்படிங்கிற வரைவு வரைய சொல்லிக்கிறான். போன வருஷம் எல்லாரும் கெஸ் பண்ண ஒரு விஷயம். என்னோட ஃபைனல் புள்ளிகளுக்கு நான் சொல்லி தான் அனுப்பியிருந்தேன். போன வருஷம் எக்ஸாம் என்னோட ஃபைனல் செமினார். இது முடிய உங்களுக்கு என்னோட இ-டெக்ல 2 யூனிட் தான் இன்னும் செய்யறதுக்கு. ஒண்ணு ஹைட்ராலிக் இன்னொன்னு பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். அது மோட்டார் சம்பந்தமாக, சோலார் பேனல் சம்பந்தமான, ஜெனரேட்டர் சம்பந்தமா. இந்த 2 யூனிட் தான் ஆன்லைன்ல நான் செய்யறதுக்கு. மிச்ச எல்லா யூனிட்டும் ஓகே நான் முடிச்சிட்டேன். இதோட உங்களை மேனேஜ்மெண்ட் ரெக்கார்டிங் வந்துரும். அதுவும் முடிஞ்சது. பிளம்பிங் ரெக்கார்டிங் போன கிளாஸ் போட்டிருந்தேன் நான். இந்த பிஓக்யூவோட போட்டிருந்தேன். அப்ப என்னோட 2 யூனிட் தான் என்கிட்ட முடிக்கிறதுக்கு இது 25 பேஜ்க்கு. அப்ப நாங்க இதுல விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க நாங்க யோசிக்கணும். இந்த இடத்துல நாங்க டிராவிங்க வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா போன வருஷம் வந்துச்சு. போன வருஷம் வந்து டெவலப்மெண்ட் டிராவிங் விரித்தி உருவரைவும் வந்துச்சு. நிறைய பேருக்கு நான் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்ப 2வது யூனிட். 3வது யூனிட்ல வந்து ஆல்மோஸ்ட் சேஃப்டி. அதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் எப்பயோ படிச்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. விளைஞ்சா? சரியா? சேஃப்டி வந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து நாங்க யோசிக்கிறோம் என்னன்னு சொன்னா, 4வது யூனிட் சிவில் மஸ்ட். 5வது யூனிட் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன், 6வது யூனிட், 7வது யூனிட், 8வது யூனிட். அடுத்து செகண்ட் இயர் எலக்ட்ரானிக், பிஓக்யூ. என்ன? பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல். அந்த செகண்ட் இயர் எலக்ட்ரிக்கல் எல்லாம் அது ஹைட்ராலிக் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட், லெவலிங் இல்லையா? இப்ப இந்த மாரி நாங்க பிளம்பிங் அந்த செகண்ட் இயர்ல வர யூனிட்ஸ். இப்ப இது எல்லாமே நாங்க என்ன செய்யணும்? இதத்தான் நாங்க டார்கெட் பண்றோம். நிறைய பேர் இன்னைக்கு இப்ப இப்படித்தானே? நம்மோட மைண்ட் செட்ட பொறுத்த மாட்டல எல்லாருக்கும் ஹோப்னு ஒண்ணு வரும். வெறி வரும். படிக்கிறோம். இந்த இதுல இருந்து படிக்கிறேன். எடுடா முதலாவது யூனிட். இன்னைக்கு முதலாவது யூனிட் படிக்கிறேன். எடு பெரட்டு பெரட்டு. அப்படின்னு முதலாவது யூனிட் படிச்சிருவான். 2வது நாள். இன்னைக்கு நான் டிராவிங் படிக்கிறேன். மறைஞ்சு தள்ளுவா 2வது நாள். 3வது நாள் இன்னைக்கு இத படிக்கிறேன். 3வது நாளோட அந்த ஹோப் உடைஞ்சிரும். 3 நாள் தான். 3 நாளோட அந்த ஹோப் உடையும். திரும்ப 1 மாசத்துக்கு நீ படிக்காம இருப்ப. திரும்ப 1 மாசத்துக்கு போது திரும்ப ஹோப் வரும். திரும்ப 1 மாசத்துக்கு வரும். திரும்ப முதலாவது யூனிட் திரும்ப படிக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் 2வது யூனிட் படிக்கிறேன். 3வது யூனிட் திரும்ப 1 மாசத்துக்கு பிறகு ஹோப் உடையும். திரும்ப 1 மாசத்துக்கு பிறகு திரும்ப ஹோப் ஆகுவா. அப்படி கடைசி எக்ஸாம் வரும். எக்ஸாம் வரக்குள்ள முதல்ல இருந்து படிச்சாதான் திருப்தி அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல இருந்து படிச்சாதான் திருப்தின்னு சொல்லி முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிப்பான். கடைசி வரைக்கும் நீ படிக்கிறது எல்லாமே முதல் யூனிட்டா தான் இருக்கு. அதுல வார கேள்வி ஒரே ஒரு எம்சிக்யூவா தான் இருக்கு. சைவதச மேலும் மார்க்ஸுக்கு நீ படிக்க போறா யோசிச்சு பார். அப்போ நீ எப்பெல்லாம் இப்படிதான் ஹோப் வரும் திரும்ப ஹோப் உடையும். ஹோப் ஆவீங்க ஹோப் உடைவீங்க. வெறி வரும் படிக்கணும் வெறியும் திரும்ப வெறியெல்லாம் போகும். படிக்கிற வெறியெல்லாம் போய் படங்கள் பார்க்க போவீங்க. ஏதாவது ஃபன் பண்ண ஏதாவது மைண்ட் செட் மாறும். மனுஷன் மனநிலைங்கிறது நிரந்தரமானும் இல்லையே.
மனுஷங்கிறது ஏதோ ஒரு வகையில இருக்கப்படக்கூடியவன். ஏன்னா புது படம் வரும், ஏதாவது ட்ரிப் போவீங்க, ஏதாவது நடக்கும். ஸோ மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ்டு இல்லை. அதனால நீ எப்பெல்லாம் ஃபிக்ஸ்டா நீ வெறி வருதோ, படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருதோ, அந்த ஆர்வம் உள்ள நேரங்கள்ல முக்கியமா நின்னுட்டு படி. இப்ப இன்னைக்கு உனக்கு இந்த கிழமை ஒரு வெறி வருது, படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் சிவில ஃபுல்லா படிச்சு முடிச்சிரு. அந்த வெறியில அந்த சூட்டோட சூடா படிச்சு முடிச்சிரு. அடுத்த முறை வெறி வருது, அந்த படிக்கணுங்கிற ஒரு வெறி, ஒரு ஹோப் வருது. செகண்ட் இயர் சிவில முடிச்சிரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஹோப் ஒன்று வருது, அதுக்கு ஒரு ஆட்டோமொபைல் படிச்சு முடிச்சிரு. நினைச்சா அப்போ ஒன்னு அறியாமலே நீ வந்து ஏதோ ஒரு வகையில உன்னோட ஹோப் ஆகும்போது முக்கியமா நீ படிச்சு 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 வச்சிருவா. அப்ப ஏதோ ஒரு வகையில உன்னோட மைண்ட் அங்க ஏறிக்கிட்டே இருக்கு. சோ சொல்ல வரது வேலைதான். சோ இதுதான் கன்செப்ட். இப்ப பார்ட் ஒன்ல பொறுத்த மட்டும் பிள்ளைகள், நீங்க எப்பவுமே எம்சிக்யூ ஃபேஸ் பண்ணும்போது சில எம்சிக்யூ வந்து 3 டைப் எம்சிக்யூ உங்களுக்கு பார்ட் ஒன்ல வரும். ஒன்னு நேரடி நேரடி கேள்வி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கேட்டிப்பான். தூரத்தின் அழகு என்ன, ஒளிச்செறிவின் அழகு என்ன, வேணியர்மானியை பத்தி நேரடியா வேணியர்மானியோட பூஜ்ய ஒளி சம்பந்தம் நேர்மறை பூஜ்ய ஒளி சும்மா கேட்டிப்பான். பிளஸ் மைனஸ் வச்சு கேள்வி கேட்டிப்பான். இல்ல டிராவிங்ல 4 படத்தை தான் 5 படத்தை தான் 5 படத்துல இருந்து ஏ வியூ பி வியூ, அதான் நேரடியான கேள்வி. நம்ம இதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஸ்பொட்டா ஒரு விடத்தை வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. இது நேரடி கேள்வின்னு சொல்றது. 2வது டைப் கேள்வி இருக்குது, தெரிவு கேள்வி. தெரிவு கேள்வினா பின்வருவனவற்று கூற்றை கருதுக. ஏ கூற்று, பி கூற்று, சி கூற்று, டி கூற்று. இந்த ஏபிசிடி கூட்டத்தில் பின்வரும் மேலுள்ள கூற்றில் சும்மா சொல்றேன், மேலுள்ள கூற்றில் கூரை சம்பந்தமா அத்திவாரம் பற்றி சரியான கூற்றை தெரிவு செய்க. அத்திவாரம் பற்றிய கூற்று சரி, அத்திவாரத்தை பத்தி வேற சொல்லிமா, சரியான கூற்று பழையான கூற்றுலாம் இருக்கு. ஏபி சரி, ஏபிசி சரி, ஏபிடி சரி, ஏசிடி சரி, ஏடி இ சரி, இந்த மாதிரி மாறி மாறி போட்டிப்பான். இந்த கேள்வி இப்படி செய்யறதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு பிள்ளைகள். அதான் நான் சொல்லுவேன், அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது கூற்று கேள்வி. பின்வருவனவற்றில் என்ன நான்கடிப்பு நான்குருளை பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்ய. 5 கூற்று பந்தி பந்தியா இருக்கும், 5 விட இருக்கு. 5 விடையில் 5 விட சரின்னு கண்டுபிடிக்கும். அது செய்யறதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு எம்சிக்யூ கேள்வி அந்த எம்சிக்யூ நாங்க 3 உடைச்சு பார்க்கலும். ஒன்னு நேரடியான கேள்வி, நேரடியா ஸ்பொட்டா ஆன்சர் எடுக்கலும். சில கேள்விகள் வந்து கூற்று கேள்வி, நாங்க 3 கூற்றை வச்சு நாங்க ஏபிசின்னு சொல்லி போட்டு எடுக்கணும். 3வது கேள்வி தெரிவு கேள்வி, நாங்க ஏ சரி, இந்த 1வது கூற்று சரியா, 2வது 5 எம்சிக்யூல இல்லையா. இப்ப தெரிவு கேள்விங்கிற ஏபிசின்னு வரும். கூற்று கேள்விங்கிறது 5 கூற்றுல எந்த கூற்று சரின்னு கண்டுபிடிக்கும். இப்ப 3 டைப் கேள்விகள் வரும் பிள்ளை. சரி, நேரடி கேள்வி, கூற்று கேள்வி, தெரிவு கேள்வி. சரியா? ஓகே. ஓகே, விளையாச்சு என்ன சொல்ல வரேன். சரி, அப்ப நாங்க எம்சிக்யூ பத்தி நாங்க கேள்வி செய்ய 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 உங்களுக்கு அதெல்லாம் விளங்கும். கூற்று கேள்வி எப்படி செய்யறது, இந்த எஃபர்ட் ப்ராஜெக்ட் வருவீங்க தானே தொடர்ந்து. அந்த கூற்று கேள்வி எப்படி செய்யறது, இந்த தெரிவு கேள்வி எப்படி செய்யறது, அதே போல வந்து நேரடி கேள்வி எப்படி செய்யுங்கிறது நான் ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன். சில கேள்வி 100க்கு 90 விதமான கேள்வி ட்ரிக்ஸா செய்யலும் பிள்ளை. அந்த சும்மா பேசிக் நாலேஜ் வச்சு செய்யணும். அது எப்படிங்கிற ட்ரிக்ஸை நான் ஒவ்வொரு கிளாஸ் வரக்குள்ள ஒவ்வொன்றும் கொஞ்சம் உங்களை அறியாமல் உங்களுக்கே நான் வந்து சப்ஜெக்டை தந்துக்கிட்டே இருப்பேன். சரி, இப்ப நாங்க பார்ட் 2 பார்த்த மட்டும் 4 ஸ்ட்ரக்சர் கட்டாயம். சார் 4 ஸ்ட்ரக்சர் பொறுத்த மட்டும் என்னது உங்களுக்கு தெரியும், 300 மார்க்ஸ். அவை 4 எஸ்ஏ, இதுல ஒண்ணு சாய்ஸ் ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு செய்வீங்க. அப்ப 4 எஸ்ஏ, 4 எஸ்ஏக்கு ஒரு எஸ்ஏக்கு 100 மார்க்ஸ் பண்ணி 400 மார்க்ஸ். அப்ப 400 பிளஸ் 300 எவ்வளவு, 700. 700 மார்க்ஸ் நாங்க 20ஆல பிரிச்ச அப்படி உங்களுக்கு 35 மார்க்ஸ் வரும். அப்ப பார்ட் 1 பொறுத்த மட்டும் 35 மார்க்ஸ், பார்ட் 2 பொறுத்த மட்டும் 35 மார்க்ஸ். சரியா? சரி, அப்ப இந்த மாதிரி மார்க்ஸ் வந்திக்குது. இப்போ நாங்க டோட்டலா வழங்க 35 35 70 மார்க்ஸ். இந்த 70 மார்க்ஸ் ஓகே. பார்ட் 1ல 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு தெரியும், பார்ட் 2ல 3 ஹவர் தருவாங்க. இப்போ பார்ட் 2க்கு நாங்க ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்க்கு வரும். பார்ட் 1ல 2 ஹவர் உங்களுக்கு தெரியும், ஒரு கேள்விக்கு 2 அதுக்காக சரியா 2 நிமிஷம் கிட்ட கிட்ட 2 நிமிஷத்துல முடிச்சிடணும்னு மைண்ட் செட்ல செய்யாதீங்க. சில கேள்வி 2 நிமிஷத்துக்கு கூட எடுக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சில கேள்வியில 2 நிமிஷத்துக்கு குறைவான கேள்வியில செய்ய 2 நிமிஷம் குறைவா செஞ்சு முடிச்சிருங்க. அப்ப பெரிய கேள்வியில கொஞ்சம் டைம் கூட எடுத்தா உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆல்மோஸ்ட் பார்ட் 1 வந்து பிள்ளை டைம் காணாம வர்றது மிச்சம் குறவு. பார்ட் 1க்கு டைம் காணாம வரும், எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சரியா வரும். எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பீடுக்கு பழகிடுவீங்க. ஆனா பார்ட் 2 தான் எல்லாருக்குமே இடிக்குது. பார்ட் 2 தான் எல்லாருக்குமே இடிக்குது. பார்ட் 2 பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸ் சொல்லல, கிட்டத்தட்ட நீங்க எஸ்ஏ பார்ட்ல 4, ஸ்ட்ரக்சர் பார்ட்ல 4, டோட்டலா 8. சரியா? அப்போ 180 நிமிஷம், 180 நிமிஷத்தை நாங்க டோட்டலா விளங்கணும். எஸ்ஐக்கு சரியா நீங்க கொடுக்க வேண்டிய நேரம், சரியா 4 எஸ்ஐக்கு சரியா நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு, அரை மணித்தியாலம். எஸ்ஐக்கு வந்து நீங்க கொடுக்க வேண்டிய டைம் என்ன, அரை மணித்தியாலம். அப்ப நாங்க 4 எஸ்ஐக்கு வந்து 30 நிமிஷம் படி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு,
நம்ம ஒண்ணு பண்ண 120 நிமிஷம் அதுல வந்துடும். இப்ப 4 எஸ்ஐக்கு 30 நிமிஷம் படி நீங்க எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? ஓகே, கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகே, இப்ப 4 எஸ்ஐ எஸ்ஐக்கு நீங்க எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க? ஒரு எஸ்ஐக்கு 30 நிமிஷம் படி 4 எஸ்ஐக்கு, சரியா? ஓகே, என்னது 120 நிமிஷம் வந்துடும் மினிட்ஸ். அதே மாதிரி 4 ஸ்ட்ரக்சர், அப்ப நம்மளுக்கு 120 நிமிஷம் போனா மிச்சம் எவ்வளவு நேரம் ஆகிடுது சாதாரணமா? கிட்டத்தட்ட 2 ஹவர் போயிட்டு. அப்ப நீங்க ஒரு எஸ்ஐக்கு சாதாரண 30 நிமிஷம் இல்லாட்டி 25 நிமிஷம் கொடுக்க பண்ணலாம். 25 நிமிஷம் கொடுத்தாலும் ஓகே. சிலாக்க 30 நிமிஷத்துல செய்தாக்கள் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் சிலாக்க 25. உங்களுக்கு நான் இது சும்மா சொல்றேன், உங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு இதுல தான் சொல்றேன். இப்படித்தான் செய்யணும் இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்ல சொல்றேன், சும்மா சொல்றேன். 20 நிமிஷம், 25 நிமிஷம். அப்போ 25 நிமிஷம் சாதாரணமா நீங்க 25 நிமிஷம் ஒரு எஸ்ஐ கொடுத்தீங்கன்னா 4 எஸ்ஐக்கு கிட்டத்தட்ட 100 வந்துடும், 100 மினிட்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு? 80 நிமிஷம். அப்ப நீங்க சரியா ஸ்ட்ரக்சருக்கு 20 நிமிஷம் படி 4 ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு தெரியும் 80 நிமிஷம். சோ அதனால 180 மினிட்ஸ், அதாவது 3 ஹவர்ஸ். இதான் வெல் பிளான். அதனால நீங்க டைம் பெர்ஃபெக்ட்டா, இப்ப நீங்க வந்து எக்ஸாமுக்காக, ஃபைனல் எக்ஸாமுக்காக ரெடி ஆகறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு நான் ஒரு 3 மணித்தியாலம் இருந்து பேப்பர் செய்ய போறீங்க சார். சில நேரம் 3 மணித்தியாலத்துல ஏதாவது கோல் வரும், ஏதாவது இஷ்யூ வரும். ஆனா அப்படி செஞ்சீங்கன்னா பெஸ்ட். 3 மணித்தியாலம் இருந்து கேள்வி செஞ்ச பெஸ்ட். சீரியஸா சொல்றேன், 3 மணித்தியாலம் நீங்க இருந்து செஞ்சீங்கன்னு சொன்னா பெஸ்ட். ஆனா உங்களுக்கு அப்படி இருக்க இயலாத சுச்சுவேஷன் வருதுன்னா, நீங்க ஒரு எஸ்ஏ செய்ய போறீங்களா? இன்னைக்கு சிவில் எஸ்ஏ ஒன்று செய்வோம். 2024 சிவில் சிவில் எஸ்ஏ செய்ய போறேன். சரியா 25 நிமிஷம் வச்சு செய். அல்லது நீ ஸ்ட்ரக்சர் டிராயிங் வரைய போறான்னு வையேன், 20 நிமிஷம் வச்சு வரைஞ்சு பார். அதான் பெஸ்ட் பிளான். 20 நிமிஷம் வச்சு வரைஞ்சு சில நேரம் 20 நிமிஷம் வரும்போது 20 நிமிஷம் ஆகக்குள்ள முடியாமைக்கு, அதுக்காக 20 நிமிஷம் ஆயிட்டு இந்த கேள்வி முடி, அடுத்த கேள்வி அப்படின்னு போற இல்ல. உங்களுக்கு விளங்கும் இந்த 20 நிமிஷம் வரக்குள்ள டிராயிங் வரைஞ்சு முடியிற கட்ட இன்னொரு 5 நிமிஷம் எடுத்தா முடிச்சிடலாம்னு ஒரு மைண்ட் செட் இருந்து செஞ்சுட்டே போங்க. 25 நிமிஷம் எடுத்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்க 25 நிமிஷம் போக பின்னுக்கு நாங்க வந்து அங்கால ஏதாவது கவர் பண்ணலாம். அப்ப நிறைய பேருக்கு இந்த டைம் பிளான், டைமை வந்து ஷெட்யூல் பண்ணது குழப்பம். அப்ப நீங்க இப்படிதான் டைம் ஷெட்யூல் பண்ணணும். அடுத்தது நிறைய பேர் கேட்கிற இன்னொரு இஷ்யூ, ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்ட்ரக்சரை செய்யறதா, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ செய்யறதா? நான் உங்களுக்கு தான் சொல்றேன். சிலாக்கள் வந்து எஸ்ஏ செஞ்சு போட்டு ஸ்ட்ரக்சர் செய்யறாக்கள் இருக்கிறாங்க. இப்ப டைம் ஷெட்யூல் பண்ணி செய்யறாக்க வந்து நீங்க எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, செஞ்சிடலாம். எஸ்ஏயை பொறுத்த மட்டும் புள்ளி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியுமே ஒரு எஸ்ஐக்கு வந்து 100 மார்க்ஸ் படி தர 4 எஸ்ஐக்கு 400 மார்க்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 75 மார்க்ஸ் படி தர 4 ஸ்ட்ரக்சருக்கு வந்து 300 மார்க்ஸ். ஓவராலா 700 மார்க்ஸ். இந்த 700 நீ 20ஆல பிரிச்சா உனக்கு எத்தனை மார்க்ஸ்? 35 மார்க்ஸ். அப்போ நாங்க நேரடியா போவோம். ஒரு எஸ்ஏ நீ ஒரு எஸ்ஏக்கு 100 மார்க்ஸ் தானே? அதாவது நீ 20ஆல பிரிச்சா ஒரு எஸ்ஏக்கு எடுக்கிற மார்க்ஸ் சரி 5 மார்க்ஸ் தான் ஒரு எஸ்ஐக்கு வருது. ஒரு எஸ்ஏ நீ ஃபுல்லா செஞ்சா 5 மார்க்ஸ் தான். அதே போல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் நீ செய்யறா 20ஆல பிரி எத்தனை வருது? கிட்டத்தட்ட 3 தசம் சம்திங், 3 தசம் 3 அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். அப்ப 3 தசம் 3 அப்படின்னு சொல்லுவோம். 3 தசம் 3 மார்க்ஸ், 3 தசம் 5 நினைக்கிறேன் இல்லையா? எஸ், 3 தசம் 5 அப்படின்னு வரும். எஸ். அப்போ இங்க யோசிச்சு பாரு, நீ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கணும். அப்ப நீங்க உனக்கு விருப்பம் வந்து உன்னோட பண்ணி ஸ்ட்ரக்சரை செஞ்சாலும் மெசேஜ் செஞ்சாலும் டைம் ஷெட்யூல் பண்ணி செஞ்சிரு. சில ஆளுக்கு வந்து இப்போ ஃபுல் ஃப்ரெஷ் மைண்ட்ல இருக்கக்குள்ளேயே இந்த எஸ்ஐ இழைக்கிற சிவில் கேள்வி லேசான கேள்வி செய்யும். சிலாக ஃபுல் மைண்ட் ரிலாக்ஸ் செய்யும் போது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க. இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், சார் நாங்க பி சி டிங்கிற ஓர்டருக்கு தான் போகணுமா? பில ஒன்று செஞ்சு சில ஒன்று செஞ்சு டில ஒன்று செஞ்சு தான் போகணுமா? சும்மா சொல்றேன். பி பார்ட் வந்து சிவில் பார்ட், டி பார்ட் வந்து சி பார்ட் வந்து மெக்கானிக்கல், அதாவது ஆட்டோமொபைல் எல்லாம் சேர்ந்து ஒரு எஸ்ஏ. அது டி பார்ட் வந்து உனக்கு தெரியும் வந்து என்னது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். சிவில் பார்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் சிவில், செகண்ட் இயர் சிவில் வரும். மெக்கானிக்கல் பார்ட்ல உங்களுக்கு தெரியும் ஒன்று ஆட்டோமொபைல் ஹைட்ரோலிக் கண்ட்ரோலும் சேர்ந்து ஒரு எஸ்ஏ, ப்ரொடக்ஷன் ஒரு எஸ்ஏ, எலக்ட்ரிக்கல் ஒரு எஸ்ஏ, எலக்ட்ரானிக் ஒரு எஸ்ஏ. இப்ப நாங்க பி செஞ்சா தான், பி செஞ்சுட்டு தான் சி செய்யணுமா சார் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குமா? இல்ல, நீ 4 செய்யணும். இப்படி அழகா இப்படி பேப்பர்ல அழகா போடணும். பி, சரி, பி பார்ட், பி பார்ட்ல என்னது முதலாவது பி பார்ட்டுங்க பொதுவாக 4, இப்ப இதுல 5 தான் வரும், 5 தான் ஆரம்பிக்கும். இப்படின்னா இந்த ஓர்டர் நான் உங்களுக்கு நான் சொல்றேன்.
இந்த ஆர்டர் சொல்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. சரியா? எப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்டு ஆர்டர் வந்து இப்படி தான் வரும். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கிடுங்க. ஏ பார்ட் ஸ்ட்ரக்சர். அதுல 1, 2, 3, 4. அதே போல பி பார்ட் 5, 6. சி பார்ட் 7, 8. டி பார்ட் 9, 10. இந்த மாதிரி தான் வரும். அப்ப நீ இந்த 4 இது, இது, இது. இப்ப நீ வந்து என்ன செய்யணும்? இது கட்டாயம் செய்யணும். மஸ்ட். அதே மாதிரி இது வந்து சிவில் பார்ட்னு வைங்க. சரியா? இது வந்து மெக்கானிக்கல் பார்ட். இது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பார்ட். இப்ப நீ உனக்கு நீ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எது செய்யணும் ஒரு மைண்ட் செட் இருக்கா இல்லையா? அது சொல்லுவா. எது நீ செய்யணும்னு. எது நீ ஃபர்ஸ்ட் செய்யணும். உண்மையிலே ஸ்ட்ரக்சர் வந்து நீ பேப்பர் குடுத்து எல்லாமே செஞ்சு இது அவங்க கையில சப்மிட் பண்ணணும். இது குடுத்துறணும் நீ. எடுத்துட்டு வரல அது. ஆனா இந்த எஸ்ஏ பார்ட் கேள்வி நீ கேள்விய மட்டும் நீ கையில கொண்டு வரலாம். ஆனா நீங்க குடுக்க போறது என்ன? பேப்பர்ல எழுதி அதுக்கான விடையை நீ குடுப்பா. இப்ப நீ எதை ஃபர்ஸ்ட் செய்யணும்? சிவில் ஃபர்ஸ்ட் செய்யணுமா? மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் செய்யணுமா? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் செய்யணுமான்னு ஒரு டவுட் இருக்கா இல்லையா? எது ஃபர்ஸ்ட் செய்யணும்னு சொல்லவா? நாங்க எங்கட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி எங்களோட பேப்பர் திருத்துறவன் சைக்காலஜியை நாங்க கேப்சர் பண்ணலாம் தெரியுமா? எங்கட பேப்பர் திருத்துறவன நாங்க மைண்ட் செட்டை வந்து நான் இந்த பேப்பர் நல்லா படிக்கிற பிள்ளையோட பேப்பருங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாக்க வைக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நல்ல ஒரு நல்ல திறமைசாலி வந்து உங்களோட வாரான். ஒரு வேலைக்கு வாரான். அவன்கிட்ட நீங்க அவன் அந்த அவனுக்கு இயலாத ஒரு வேலையை நீங்க செய்ய கொடுக்குறீங்க. சரியா? அவன் அதுல பெர்ஃபார்ம் பண்ணுவானா? இல்ல. அவனுக்கு என்ன வேலையை கொடுத்தா அவன் நல்லா அந்த வேலையை செய்வானா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப பி பார்ட்ல 5வது 6வது, சி பார்ட்ல 7வது 8வது, டி பார்ட்ல 9வது 10வது. டோட்டலா 10 கேள்வி வரும். சரியா? இப்ப நல்லா விளையாடுங்க. இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் சிவில், இது செகண்ட் இயர் சிவில், இது ஆட்டோமொபைல், இது வந்து ப்ரொடக்ஷன். ஆட்டோமொபைலோட ஹைட்ராலிக் கொண்டு வரும். இது ப்ரொடக்ஷன். இது எலக்ட்ரிக்கல், இது எலக்ட்ரானிக்ஸ். எதை நாங்க ஃபர்ஸ்ட் செய்யணும்? இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியே வைக்க மாட்டேன். இந்த ட்ரிக்ஸை நல்லா வேலை கொடுங்க. எதை நாங்க ஃபர்ஸ்ட் செய்யணும் சொல்லுங்க அப்போ. உனக்கு லேசானதை நீ எது ஃபர்ஸ்ட் செய்யணும். உனக்கு எந்த கேள்வி நல்ல லேசா இருக்கோ அதை நீ ஃபர்ஸ்ட் செய்யணும். ஏன்னா பேப்பர் திருது இப்ப சும்மா சொல்றேன். அதாவது டிஏ தான் ஃபர்ஸ்ட் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் செய். இப்ப டிலேக்கு எலக்ட்ரிக்கல் தான் உனக்கு நல்லா இயலுமா அதை ஃபர்ஸ்ட் நீ செய். இல்ல நீ சில உனக்கு ஆட்டோமொபைல் தான் நல்லா இயலுமா ஆட்டோமொபைல் ஃபர்ஸ்ட் செய். ஆனா ஃபர்ஸ்ட் மூணும் முக்கியமான கேள்வி தான் நீ ஃபர்ஸ்ட் செய்யணும். 4வது கேள்வி தான் சாய்ஸா செய்யணும். அது ஓகே. அதே நீ ஃபர்ஸ்ட் லேசான கேள்வி செய்யணும் சொல்றேன்னா சும்மா உனக்கு சொல்றேன். உனக்கு வந்து மார்க்ஸ் சும்மா உனக்கு பிரிச்சு சொல்றேன். உனக்கு வந்து நீ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீ செய்ய போற சும்மா சொல்றேன். உனக்கு சிவில் செஞ்சா உனக்கு 4 மார்க்ஸ் தான் கிடைக்கும் 100க்கு. சரியா? ஆட்டோமொபைல் இதுல வந்து ஆட்டோமொபைல் செலக்ட் பண்றா சி பார்ட்ல. அதுல உனக்கு ஒரு 3.5 மார்க்ஸ் தான் கிடைக்கும் 100க்கு. 5 மார்க்ஸ் தான் மொத்தமாவே. எலக்ட்ரானிக்ஸ் உனக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க 5. இப்போ இப்ப நீ வந்து சரியா? அதுக்கப்புறம் கடைசியா சாய்ஸ் விடுவோமே. சாய்ஸ்ல வந்து நீ செய்யற சாய்ஸ் செய்யும் போது உனக்கு வருது சாதாரணமா. இல்ல நீ வந்து செகண்ட் இயர் சிவில் சாய்ஸ் செய்ய போற. அதுல வந்து உனக்கு அதுலயும் 4 மார்க்ஸ் எடுக்கலன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு. உனக்கு விளங்கும். அதுல மார்க்ஸ் எல்லாம் சைட்ல போடிப்பான். ரைட்டா? இப்ப எந்த கேள்விக்கு நீ நிறைய மார்க்ஸ் எடுக்கலும்னு நினைக்கிறியோ அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் இது இப்ப நீ எப்படி தான் செய்யணும்? டி பார்ட் 10வது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீ இந்த கேள்வி செய்யதான் ஒரு பக்கத்துக்கு செய்யணும். அரவாசி பக்கத்தோட அந்த கேள்விக்கு விட முடிஞ்சா அடுத்த புது பக்கத்துல புது எஸ்ஏ செய்யும். நீ எப்பவுமே நிறைய பேர் வந்து தாளை கஞ்ச தானே பாக்குறது. தாள்ல என்னது ஒரு எஸ்ஏ செஞ்சு அந்த எஸ்ஏ அரவாசி தாள்ல முடியும். மிச்சம் அரவாசி தாளிக்கும். விளைஞ்சா அந்த இடையில போட்டு புது கேள்வி செய்யும். அப்படி செய்யாங்க. ஒரு கேள்விக்கு புது பக்கத்தை எடுங்க. ஒரு கேள்வி அரவாசி பக்கம் ஒரு பக்கம் சொல்றேன். ஒரு எலக்ட்ரானிக் எஸ்ஏ செய்யறதுக்கு ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்த பக்கத்துல அரவாசி முடிஞ்சிடும். அந்த அரவாசி கீழே அடுத்த கேள்வி போட்டு செய்யுது. அப்படி செய்யாதீங்க. ஒரு கேள்வி செய்யக்கூட ஒரு எஸ்ஏ கேள்விக்கு ஒரு புது பக்கம் எடுங்க. இல்லைச்சா? உங்களுக்கு தாள் வேண்டியமை தாரத்துக்காக என்ன தயவு செய்து இந்த தாள் விஷயத்துல தாள் வாங்கி எடுக்கிற விஷயத்துல கஞ்சம் தானே பார்க்கவே வேணாம். ஒரு கேள்வி ஒரு புது பக்கத்துக்கு எடுங்க. சரி? தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் செய்வேன் 5 எம்சிக்கு எனக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும் எலக்ட்ரானிக் தான் ஃபர்ஸ்ட் செய்வேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? நம்மளுக்கு வந்து பி பார்ட்ட செய்வேன். டி பார்ட்ல 5வது.
அதுக்கப்புறம் சி பாட்டை செய்வேன். சி பாட்டுல 7வது. அதுக்கு பிறகு தான் சாய்ஸ் தெரிவு கேள்வின்னு சொல்லி போட்டு பி பார்ட்ல 6வதுன்னு சொல்லி போட்டு நான் மென்ஷன் பண்ணி செய்வேன். ரைட்டா? இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இப்ப பேப்பர் திருத்துறவன் ஸ்ட்ரக்சர் திருத்திட்டு உங்களுக்கு திருத்துறேன் சம்திங் எதுவும் விடுங்களேன். இப்ப எஸ்ஏ வந்து உனக்கு முதல்ல உன்னோட அந்த உன்னோட பிரசன்டேஷன் அங்க உனக்கு வழங்கும். அடி இந்த நீ வந்து எம்சிக்யூஸ் நான் சொல்றேனே. எஸ்ஏ வந்து உனக்கு 5க்கு 5 மார்க்ஸ் விழுந்துட்டு. 100க்கு 100 எடுத்துட்டான். 100 தானே எஸ்ஐக்கு 100க்கு 100 எடுத்துட்டான். இப்ப அவரோட மைண்ட் செட் அந்த பேப்பர் திருத்துற மைண்ட் செட் என்ன சொல்லும்? என்ன சொல்லுங்க. நல்லா நல்லா செய்யக்கூடிய புள்ளையாய்க்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வருமா இல்லையா? அப்படி அந்த மைண்ட் செட் வந்தா நீ இப்ப டி செஞ்சுட்டு தான் அடுத்து பி செய்ய போற. இந்த கேள்வி செய்ய போற. என்னது? இந்த கேள்வி இப்ப இது ஓகே. இதுக்கு உனக்கு 5 மார்க்ஸ் வந்துச்சு. இப்ப இதுல வந்து உனக்கு தெரியும் பி பார்ட்ல வந்து 4 மார்க்ஸ் தான் வரும். ஆனா அந்த கேள்வி அவர் எப்படி அந்த கேள்விக்கான விடை அவர் எப்படி பார்ப்பாரு? நல்லா செய்யக்கூடிய புள்ள நம்ம தான் கொஞ்சம் சூதானமா திருத்தணுங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த பேப்பர் திருத்துறவர் வச்சுப்பாரு. என்ன சொல்ல வர நல்லதா? இப்ப இதே நீ முதல்ல அதை 5 மார்க்ஸுக்கு 1 மார்க்ஸ் தான் எழுதிக்கலாம். நீ சொல்ற நீ ஓர்டர்ல செய்யற பி சி அந்த ஓர்டர்ல தான் நீ செய்யறன்னு வச்சுக்கோல. நீ முதலாவது எஸ்ஏ நீ காட்டும் போது ரொம்ப லோ மார்க்ஸ் 1 மார்க்ஸ் தான். அப்ப அந்த பேப்பர் திருத்துற மைண்ட் செட் மொக்கு புல்ல ஒண்ணும் போல அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த எஸ்ஏ பாப்பாரு. எப்படி பாப்பாரு? இந்த பிள்ளை மொக்கு புள்ள தானே, நம்ம ஏன் டீப் அதை திருத்த பொலைய போட்டு நம்மள அந்த கன்சிடரேஷன் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்காது. அடே படிக்கிற புள்ள கொஞ்சம் பார்த்து திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வராது. இது வந்து பேப்பர் சைக்காலஜி முக்கியமான ஒரு விஷயம். பேப்பர் திருத்துறவன் கூட நாங்க அவனையும் யோசிக்கணும். என்ன சொல்ல வர இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? இப்ப நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாத்துக்கிறீங்க இது வரைக்கும்? சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி யோசிச்சு பாத்துக்கிறீங்க இல்ல? இப்ப நாங்க இங்க விளங்க வேண்டிய விஷயம், நம்ம ஆளுக்கு பேப்பர் திருத்துறவன் சரியா? நம்ம பேப்பர் திருத்தும் போது நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? நம்மளுக்கு நல்ல பேப்பர் நல்ல ஒரு நல்ல எழுதுன ஒரு பிள்ளையை நாங்க எப்படி பார்ப்போம்? நல்லா படிக்கிற புள்ள போல. அப்ப நாங்க வந்து கொஞ்சம் பார்த்து திருத்தணும். இப்ப நீ முதலாவது 5 மார்க்ஸுக்கு செஞ்சிட்ட. நாலாவது வந்து உனக்கு 3.8 மார்க்ஸ் தான் நீ செஞ்சுக்கிறா. ஆனா அவர் எப்படி போடுறது? 4 மார்க்ஸ் போடுவார். சான்ஸ் இருக்கு. நான் கூட ஒரு பேப்பர் திருத்துறேன்டா. சில இடங்கள்ல சில ஸ்கூல்ல தொண்டமாடல் எக்ஸாம் வச்சு அந்த பேப்பர் எனக்கு தான் வரும் திருத்தி தர சொல்லி. சில ஸ்கூல்ல இந்த வரும். திருத்திட்டாங்க. சரி நம்மளோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல. அவருக்கு தொண்டமாடல் ஸ்கீமை பார்த்து நான் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் திருத்தவும் மாட்டேன். என்ன சொன்னா ஸ்கீம்ல இருக்கிற கேள்விக்கும் சில ஸ்கீம்ல சில அந்த வாக்குவாதங்கள் இருக்கும். அதனால ஸ்கீமை பார்த்து போட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் திருத்துவேன். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் இன்டெக்ல ஃபுல் யூனிட்டை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே செய்யலும்னு சொல்லி போட்டு. அப்ப சில பிள்ளைகள் வந்து சில கேள்விகள் வந்து வேற ஒரு சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி எழுதுவா மல்டி டெக்னாலஜியா யோசிக்கணும். இப்ப அந்த மாதிரி யோசிச்சு நான் திருத்தும் போது பார்ப்பேன். முதலாவது எஸ்ஐ செஞ்சு நல்லா செஞ்சிருப்பேன். 2வது எஸ்ஐ வந்து நார்மலா செஞ்சிருந்தாலும் என்னோட மைண்ட் செட் அப்படி நல்லா செய்யற புள்ள ஒண்ணுனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அடுத்து திருத்துவேன். இதே முதலாவது எஸ்ஐ நீ வந்து நல்ல படு மொக்கையா செஞ்சு போட்டு 2வது எஸ்ஐ நார்மலா செஞ்சு போட்டு நான் 3வது எஸ்ஐ நல்லா செஞ்சாலும் அந்த முதலாவது எஸ்ஐ அந்த பிரசன்ட் வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து அந்த குட் வியூ ஒன்று வராது. அதனால எப்பவுமே நீ எஸ்ஏ செய்யும் போது உனக்கு முதலாவது பேப்பர் பார்ட் 2 பேப்பர் கிடைச்சுதா எஸ்ஏ முதலாவது வை. எஸ்ஏ முதல்ல தூக்காத, முதல்ல வை. ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ண முதல்ல டக்குனு டிராவிங் வரைஞ்சி 20 நிமிஷம் டிராவிங் 20 நிமிஷத்துல டிராவிங் முடிச்சிரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறா? அடுத்து ஸ்ட்ரக்சர் டக்குன்னு வாசிச்சு செஞ்சு ஸ்ட்ரக்சர்லாம் இருந்து வேஸ்ட் பண்ணாங்க. கேள்வி வாசிங்க விட 1க்கு 2 தடவை வாசிங்க விட வந்தா விட எழுது இல்லாட்டி அடுத்து வந்து இருந்து யோசிக்க டைம் இருக்காங்க. ஏன்னா எஸ்ஏ நல்லா டைம் எடுக்கும் உங்களுக்கு. 25 நிமிஷத்துக்கு கூட சில நேரம் எடுக்கலாம். அதனால ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் கேள்வி வாசிங்க 1க்கு 2 தடவை வாசிங்க விளங்கி விட வந்துட்டா விட எழுதுங்க. இல்லாட்டி அடுத்த கேள்வி இப்ப எம்சிக்கு இருந்து யோசிக்கலாம் பிரச்சனை இல்லை. எஸ்ஐக்கு நீங்க யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா ஸ்ட்ரக்சருக்கு நீங்க இருந்து யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு கேள்விக்கு நீங்க வந்து மினிமம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுங்க யோசிக்குது. ரொம்ப இருந்து யோசிச்சீங்கன்னா பின்னுக்கு எஸ்ஏ வந்து இறுக்கி விட்டுரும் உங்களை கொண்டு போயிட்டு. அதனால கேள்வி வாசிங்க விலங்கின டக்குன்னு செய்ய இல்லாட்டி எடுத்து வாசிங்க விலங்கின அடுத்து அடுத்தது ஸ்ட்ரக்சருக்கு நான் சொல்றேன். டிராவிங் முதல்ல வரைஞ்சிருங்க. வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு இப்படித்தான் நான் சொல்றேன் என்ன விஷயம்னா இப்ப நாங்க பின்னுக்கு பெண்டிங்கான ஒரு வேலை வச்சா நமக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் அப்ப பின்னுக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால தான் டிராவிங்க கடைசியில வரையன்னு வச்சுக்கின்னு சொல்லுவீங்களே ஆல்மோஸ்ட் கடைசியில வரைய உங்களுக்கு கிடைக்காது. அதனால டிராவிங் முதல் 20 நிமிஷம் டிராவிங்கான 20 நிமிஷம் டிராவிங் கொடுத்துருங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு வரைஞ்சு முடியலன்னு முடிங்க. இல்லாட்டி 20 நிமிஷம் 25 நிமிஷம் எடுக்குதா 25 நிமிஷம் வரைஞ்சு முடிச்சிருங்க. அல்லது உங்களுக்கு இன்னும் கூட டைம் வேணா டிராவிங் எது வரைக்கும் வரைஞ்சீங்க அது வரைக்கும் வச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போயிருங்க. மேக்சிமம் 25 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் வரைங்க. உங்களுக்கு விலங்கு இன்னொரு 5 நிமிஷத்துல முடிக்கலாம் டிராவிங்க. அப்படின்னா 25 நிமிஷம் வரைக்கும் போகலாம். போயிட்டு அப்பவும் முடியலன்னா முடியற கட்டணம் முடிச்சிருங்க. இல்ல முடியலன்னு சொன்னா அப்படியே வச்சுட்டு டக்குன்னு மத்த ஸ்ட்ரக்சர் கொமர்ஸ் ஸ்ட்ரக்சர்
மேனேஜ்மெண்ட் டக்கு டக்குன்னு செஞ்சிருங்க. எப்படி டக்குனா ஸ்பீடா வாசிக்க சொல்ல வரல. நிதானமா பொறுமையா வேகமும் விவேகமும் வேணும். வாசிச்சு 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 ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வாசிக்க. சில கேள்விகள் வந்து பார்த்த உடனே வாசிச்சோடனே விட வராது, யோசிக்க வராது. அழுத்தி வாசிக்கணும். அதே போல வாசிக்கும் போது இது எதுக்குள்ள கேட்கிறாங்கிறத நாங்க யோசிக்கணும். அதாவது ஒருத்தன் வந்து அத்திவாரத்தை பத்தி கேட்பான். நாங்க மெக்கானிக்கல மைண்ட்ல வச்சுட்டு செய்யலுமா? ஏன்னா அப்ப நாங்க வந்து ஒரு கேள்வியை ஒரு கேள்வியா தான் பார்க்கணும். இப்ப சும்மா சொல்றேன். 3வது எம்சிக்கு வந்து இருக்கு. சும்மா சொல்றேன். 3வது கேள்வி இருக்குது அத்திவாரத்தை பத்தி. 4வது கேள்விக்கு இது வலுவுடு கடத்தல் தொகுதியை பத்தி. 3வது கேள்வி உனக்கு விளங்கலன்னு சொல்லி விட்டுட்டா. அத்திவார கேள்வி உனக்கு விளங்கல, என்னமோ குழப்பமாகி விட்டுட்டா. இப்ப 4வது கேள்வி நீ வாசிக்க போற வலுவுடு கடத்தல் தொகுதி. வலுவுடு கடத்தல் தொகுதி வாசிக்கும் போது அத்திவாரத்தை பத்தி யோசிச்சிருக்க கூடாது. நாங்க ஒரு கேள்வி ஒரு கேள்வியை தான் பார்க்கணும். ஒரு கேள்வி விட்டுட்டு அடுத்த கேள்வி நாங்க போறோமா, இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்வியை பத்தி நாங்க யோசிக்கவே கூடாது. ஏன் அது சொல்றேன்னா, நாங்க செய்யறது மல்டி டெக்னாலஜி சப்ஜெக்ட் எக்ஸாம். அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. அதனால சிவில் கேள்வி நீங்க வாசிச்சு விளங்கலன்னா அந்த கேள்வி விட்டுட்டு அடுத்த கேள்வி புதுசா ஃப்ரெஷ்ஷா வாசிங்க. ஆட்டோமொபைல் கேள்வி சிவிலுக்கு அடுத்தது ஆட்டோமொபைல் வருது. சில ஆட்டோமொபைல் கேள்வி வாசிக்கும் போது சிவிலை பத்தி யோசிக்க, இதுக்கு என்ன வரும் இப்படி மண்டையை சொல்லிடுது. ஏன் அப்படி சொல்லிடுறீங்க? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி யோசிக்காதீங்க. அந்த கேள்வி விளங்கலையா, ஓகே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கேள்வி பொறவு செய்வோம், வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு வா. அடுத்த கேள்வி வந்து அது அது பொறுமையா ஃபேஸ் பண்ணு. மலேஜா நிறைய பேர் வந்து மென்டலி டயர்ட் ஆகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல நீங்க சில படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த அந்த சிம்பிள்ஸ் குறியீடுகள் அப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒன்று வரும் தெரியுமா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கிறீங்களா? படங்கள் பாத்துக்கிறீங்க படங்கள்ல இந்த கணக்கு அந்த பிளஸ் அடையாளம் மைனஸ் அடையாளம் உங்களை இன்ஜின் வேலை செய்யற மாதிரி அந்த மாதிரி சில படங்கள்ல போடுவாங்க. என்னடா இது தலையெல்லாம் சுத்துது அப்படிங்கிற ஒரு மைண்ட் படத்துல போடுவோம். நோட் பண்ணு. அது ரியலா நீங்க எப்ப தெரியுமா ஃபேஸ் பண்ணுவீங்க? ஃபைனல் எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. எனக்கு வந்து அந்த நானும் எக்ஸாம் செஞ்சுட்டே இருக்கிறேன். இப்ப இப்படி தானே இந்த மைண்ட் வந்து கொஞ்சம் இன்டர்வல் கொடுக்கும். அதுக்காக படுத்து நம்ம சொல்ல வரல இல்லையா? நம்மளோட டிராகன் படத்துல படுத்து கடைசி எழுமோ அந்த மாதிரி கடைசி சீன் ஒன்று பார்த்துப்பீங்க டிராகன் படத்துல அந்த மாதிரி சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து எக்ஸாம் முதலாவது எஸ்ஐ செய்யறேன், 2வது எஸ்ஐ செய்யறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லிதான் யாருமே இல்லடா. அதனால தான் நான் உனக்கு ரொம்ப ஆழமா நான் அனுபவப்பட்ட ஆள். நான் வந்து வேற ஒரு மூலமா டிகிரி முடிச்சுட்டு இடெக் டீச் பண்ண வந்த ஆள் இல்ல. சரியா? வேலை வெட்டி இல்லாம டீச் பண்ண வந்த ஆள் இல்ல. நான் வந்து இடெக் படிச்சு டிகிரி முடிச்சு இடெக் அந்த டிகிரி வேலை செய்ய இயலும் இருந்தும் நான் இடெக் டீச் பண்ற ஒரு ஆள். நினைச்சா எனக்கு அந்த டிகிரி வேலை செய்ய இயலும். வேலை இல்லாம இதுதான் நம்மளோட பொழப்புன்னு வந்தால் நான் எனக்கு நிறைய வேக்கன்ட் இது வேலை செய்யறதுக்கு. ஆனா டீச்சிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் நிக்கிறதால தான் நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். சரியா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் செஞ்சுட்டு போறேன். 1வது எஸ்ஐ செஞ்சுட்டு 2வது எஸ்ஐ 3வது எஸ்ஐ போறேன். என்னோட கண் வச்சா இந்த எழுத்தெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு அலம்புது. என்னன்னு பார்த்தா அந்த மைண்ட் ஸ்பீடா யோசி எனக்கு என்னமோ மாறி போயிடுது. உடனே நான் என்ன அப்படி கை வைக்கிற பேர் அப்படி வச்சுட்டு மெஸ்ல வச்சுட்டு கை அப்படி கொஞ்சம் கை அப்படி இப்படி செஞ்சு போட்டு இப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு பக்கத்துல இருக்கிற டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது இல்லையா? பக்கம் நல்ல ஒரு பிரீத், கொஞ்சம் டீப் பிரீத், ஒரு 10-20 பிரீத் மெதுவா நல்ல மூக்கால வாயால விடுங்க. செய்யுங்க அப்போ. நல்ல மூக்கால இல்லைங்க. இப்படி நான் ஒரு பிரீத் விட்டுட்டு பேப்பரை பார்க்கல. அங்கால ஏதாவது எனக்கு நான் எக்ஸாம் செய்யற ஹோல்ல கொஞ்சம் அங்கால மரங்கள் இருந்துச்சு. கொஞ்சம் வெளியே ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் விளங்குச்சு. கொஞ்சம் சீனரி இருந்துச்சு. அவன் நான் என்ன செஞ்சேன் அப்படி அங்கால கண்ணை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கசக்கி போட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்தேன்னா ஒரு 2-3 நிமிஷம் எடுத்தேன் ஃப்ரீ ஆகணும். கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஃப்ரீ அப்படியே ஒரு என்ன காம் டவுன் ஓலிஸ்வெல் ஒரு ஃபீலிங்ஸ் அந்த ஃபீலிங்ல இருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ புது எஸ்ஏ இது நீங்க என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எப்ப தெரியுமா செய்யணும்? நீங்க நீங்க தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்லனாலே எஸ்ஏலனாலும் செய்யணும் தானே. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் செய்யக்குள்ள அந்த பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் 4 எஸ்ஏ செய்யும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் முடிச்சு அடுத்த ஸ்ட்ரக்சர் போக முன்னுக்கு இந்த இந்த கட்டாயம் நீங்க செய்யும் சம்திங் டிஃப்ரெண்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஷுவர். அதே மாதிரி ஒரு எஸ்ஏ முடிச்சிட்டீங்களா, அடுத்த எஸ்ஏ செய்ய போறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேப்பரை வாங்கணும்னே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செய்ய போறோம். நான் சொல்றேன் எஸ்ஏ நீங்க ஆர்டர் செய்ய போயிடாங்க. பி ஃபர்ஸ்ட் செஞ்சு சி செஞ்சு டி செஞ்சு போயிடாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த எஸ்ஏ முதல்ல எல்லா எஸ்ஏ மேலோட்டமா வாசிங்க. எல்லா எஸ்ஏ வாசிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. ஸ்பீடா வேலோட்டமா அழுத்தி வாசிக்க சொல்ல உங்களுக்கு மேலோட்டமா வாசிக்கும் போதே விளங்கும் எந்த எஸ்ஏ எனக்கு லேசான எஸ்ஏன்னு சொல்லி போடும். அதனால அந்த எஸ்ஏ நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. 2வது எஸ்ஏ இது செய்யணும், அடுத்த எஸ்ஏ அப்படி ஆர்டர் வைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வாசிக்க விளங்குமே. சின்ன பிள்ளைகள் இல்லையே நீங்க, உங்களுக்கு மேலோட்டமா வாசிக்கும் போது விளங்கும் இந்த எஸ்ஏல நிறைய கொஞ்சம் தெரிஞ்ச பாட் கேள்வி அப்ப இது செய்யலாம். அடுத்து இந்த எஸ்ஏ கொஞ்சம் இது அடுத்த 2வது இது 3வது கடைசியா சாய்ஸ் செய்யுங்க. ரைட்டா?
அப்போ இதெல்லாம் செஞ்சு இப்ப நீங்க ஒரு எஸ்ஏ அப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க எஸ்ஏ நம்பர் போடுவீங்க. எஸ்ஏ நம்பர் போட்டு முதல்ல எஸ்ஏ செய்றீங்க. செஞ்சு இப்ப 2 அடுத்த எஸ்ஏக்கு புது பக்கத்த எடுப்பீங்க. புது பக்கத்துல அந்த நம்பர் போட்டு மேல இண்டெக்ஸ் நம்பர் போட்டு வச்சு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் நம்பர் போட்டுடணுமே. சோ போட்டு வச்சு பார்த்து செக் பண்ணி போட்டு இங்க அடுத்த எஸ்ஏ நம்பர் புது பக்கத்துல போட்டுட்டு கொஞ்சம் பேனையில வச்சு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு அடுத்த எஸ்ஏ ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்காக அப்படி கண்ண மூடி தூங்குறே இல்ல. ஒரு ஒரு நிமிஷம் கண்ண மூடி இப்படி நின்னுட்டு இப்படி மைண்ட் வந்து எப்பவுமே கேள்வி பத்தி யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ். நாங்க எவ்வளவுக்கு படிச்சு ப்ரிப்பேர் ஆகமோ அவ்வளவுக்கு நாங்க சைக்காலஜிக்கலாவும் ப்ரிப்பேர் ஆகணும். சைக்காலஜிக்கலா வந்து நாங்க ரெடி ஆகணும். நான் சொல்றது நல்லா விளங்குதா இல்லையா? ஒரு பேப்பரை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீ படிச்சாதான் பாஸ் ஆகலும் இல்ல. படிச்சா மட்டும் பாஸ் ஆகலாது. அதுக்கு நீங்க சூதானமா அதே போல உளவியல் ரீதியாக நாங்க ரெடி ஆயிக்கணும். மென்டலி நாங்க ஃபிக்ஸ்ட் ஆயிக்கணும். சிலவனு வந்து டவுட் கேட்டு டென்ஷன் ஆக்கிடுவானோ. எக்ஸாம் போகல ஏதாவது பிரச்சனை வந்துடும். சில நேரம் வந்து அஹ், போன வருஷம் பெட்ச்ல நான் சொல்ல மறந்துட்டேன். போன வருஷம் பெட்ச்ல நம்மளோட பயலோ வந்து என்ன செஞ்சுக்கிறானோ அவனுக்கு பேப்பர் வந்துக்கிட்டு எஸ்எஃப்டி எக்ஸாம் டைம்ல ஏ லெவல்ல கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்துச்சு. மாறி வந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் ஒரே டைம்ல தான் ரெண்டு வந்து பிரைவேட் ஆக்கள். பிரைவேட் ஆக்க வேற எத்தனை வைப்பாங்க. இப்போ ஸ்கூல்ல போட்டாக்க வந்து எல்லாம் ஒன்னாக்கிறதால எல்லாருக்கும் எஸ்எஃப்டி தான் கொடுக்கணும்னு தெரியும். பிரைவேட் ஆக்களோட எஸ்எஃப்டி ஆக்களோட கெமிஸ்ட்ரி ஆக்கள் மிக்ஸ் பண்ணிக்கல என்ன நடந்துட்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து நம்மளோட பயிலோ தான் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பயிலோ தான் எஸ்எஃப்டி பேப்பர் கெமிஸ்ட்ரி ஹெடிங் கூட வாசிக்காம செஞ்சுக்கிட்டு போறானுலாம். கெமிஸ்ட்ரி ஏழு கெமிஸ்ட்ரியே என்னன்னா பட்ட கஷ்டமாக்குது. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போற மேல ஹெடிங்க பார்த்தா கெமிஸ்ட்ரி மிஸ் பேப்பர் மாறிக்குது. அது யாரோட மிஸ்டேக்? முதல்ல ஹெடிங்க வாசிக்க அவன் மிஸ்டேக். பேப்பர் என்ன பேப்பர் கூட வாசிக்கிறது இல்ல. விளைஞ்சாரு சொல்ல நம்ம பையில வேற யாரும் இல்ல. நம்மகிட்ட படிச்ச பையில தான். இப்ப அந்த பொண்ணு அதான் யோசிக்கிறேன் இல்ல. ஒரு 20 நிமிஷத்துக்கு போறது அவனுக்கு 20 நிமிஷம் யாரு கொடுக்குறது திரும்ப? உடனே பேப்பர் வாங்கிட்டான். அவன் மிஸ்டேக். அவன் தான் பேப்பர் வாங்கணும் சரியா பார்க்கணும். இந்த மாதிரி பிள்ளைகள் நிறைய விஷயம் இருக்கு. நான் வந்து எல்லாத்தையும் இன்னைக்கு போட்டு நான் திணிக்க விரும்பல. நான் பாட்டா மெதுவா போயிட்டு என்னத்துக்கு உங்களுக்கு கூலா கொண்டு போகும். எடுத்தடுப்புல போட்டு எல்லாத்தையும் சொன்னா இரிவீங்க நீங்க. சரி அப்ப நாங்க ஒவ்வொரு எம்சிக்கு போகல ஒவ்வொரு எஸ்ஐ பார்ப்பு செய்யும்போது அது நம்மளுக்கு ரிலாக்ஸா கேள்வியை நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும், கேள்விக்கான மனநிலை நாங்க ஒரு கேள்வி வாசிக்கும் நாங்க எப்படி யோசிக்கணும் கூட இது தெரியுமா? உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். அமர்வு கோணம்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அமர்வு கோணம் என்றால் என்ன ஆட்டோமொபைல்ல? இப்போ அமர்வு கோணம் என்றால் ஆட்டோமொபைல் கேள்வி கேட்டா இது ஆட்டோமொபைல் கேள்வி யோசிச்சா அவனுக்கு விட வராது. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். நீ வந்து அஹ், இந்தியாவுக்கு போற சும்மா இந்தியால போயிட்டு சென்னையில ஏதோ சென்னையில ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டா ஒரு ஏரியால உன்னோட ஏதாவது ஒரு உன்னோட போனை மிஸ் பண்ணிட்டான். உன்னோட போனை மிஸ் பண்ணிட்டான். இப்ப நியூஸ் கொடுக்குறா சென்னையில் இந்த இந்தியால போன் மிஸ் ஆயிட்டு கொடுப்பியா இல்ல சென்னையில அந்த ஏரியாட பேரை சொல்லி மிஸ் ஆயிட்டு போன் மிஸ் ஆயிட்டு நியூஸ் கொடுப்பியா? எப்படி நியூஸ் கொடுப்பா? இந்தியாவில் போன் மிஸ் ஆகிட்டது. இந்தியா ஃபுல்லா தேட சொல்றியா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கான கேள்வி நம்மளுக்கான கேள்வி வருதுன்னா அந்த கேள்வி எதுல இருந்து எடுத்திப்பாங்கன்னு இப்ப நான் சும்மா சொல்றேன். நிறைய பேர் நினைக்கிறது ஒட்டோமொபைல் கேள்வி அமரு கோணம்னா நீங்க என்ன ஒட்டோமொபைல் கேள்வி. ஆனா என்ன கேட்டா நான் எப்படி தான் சொல்லுவேன் அமரு கோணம் கேள்வி கேட்டா அது எந்த பார்ட் என்ன பார்ட் கேள்வி ஆட்டோமொபைல் சொல்ல மாட்டேன். ஆட்டோமொபைல்ல என்னது எரிபற்றல் தொகுதியில இருக்கிற ஒரு கேள்வி. அமரு கோணம் தெரியுமா உங்களுக்கு? கண்டக்ட் பிரேக்கர் பாயிண்ட் என்ன? அப்ப அந்த அமரு கோணம் எத்தனை பாக இருக்கணும்? சாதாரண ஒரு இன்ஜின்ல 54 பாக இருக்கும். அமரு கோணம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தொடுகை முறி புள்ளி மூடி அடுத்தது திறக்கிறதுக்கான கால இடைவெளி. அப்ப அந்த மாதிரி நாங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி எந்த பாட்டுக்குள்ள வந்து இருக்குங்கிறத நாங்க சரியா கேப்சர் பண்ணிடுறோம். அப்பதான் நம்மளுக்கு அதுக்குள்ள போய் நாங்க யோசிப்போம். ஆட்டோமொபைலுக்குள்ள மேலோட்டமா நீ யோசிக்க வெளிக்கிட்டேன்னு சொன்னா கஷ்டம். சும்மா சொல்றேன். ஆட்டோமொபைல்னா எல்லாமே வருமே. எல்லா தொகுதியும் வரும். ஆட்டோமொபைல் எரிபற்றல் தொகுதியை மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த கேள்விக்குரிய அந்த கேள்வி எந்த தொகுதிக்குள்ள வருதுங்கிறத நாங்க சரியா இனங்கான தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கேள்வி லேசா செஞ்சிடலாம். கிளியர்? சொல்ல வாரது விளங்குதா? கிளியரா விளங்கிச்சா இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைங்க கவனிங்க. சொல்லுங்க பாப்போம். அவசரமா சொல்ல இருக்கு. நிறைய கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அவசரப்படாதீங்க யாருமே. நான் வந்து ஒவ்வொரு பாட்டா போறேன். நிறைய பேர் என்கிட்ட படிச்சிருப்பீங்க. இவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிக்க மாட்டேன். ஸோ இப்ப சொல்றதுக்கான காரணம் நீங்க இது இன்னும்
ரொம்ப டீப்பஸ்டா இந்த கான்செப்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? இப்ப ஃபைனல்ல வந்து நாங்க நேசப்பட்ட மாரி பாஸ் ஆகலாது. நாங்க எல்லாம் படிச்சும் பாஸ் ஆகலாம். எல்லாம் படிச்சும் பாஸ் ஆகுறது கஷ்டம். முக்கியமானது படிச்சவன், முறையா படிச்சவன். எப்படி? முறைப்படி. முக்கியமானது படிச்சா மட்டும் சரி வராது. முறைப்படி படிக்கணும். எந்த யூனிட்ட இந்த இப்படி படிக்கணும், இந்த ஆர்டர்ல படிக்கணுங்கிறத நாங்க சரியா யோசிச்சு படிக்கணும். அது மட்டும் இல்ல சரியான டைம் ஷெட்யூல் பண்ணி படிக்கணும். இந்த இது எதுவுமே சரியா அமையலைன்னா அவன் எக்ஸாம்ல ஷுவர் ஃபெயில். இல்லாட்டி மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வராது. இல்லையா? ஓகே. இது கிளியர் தானே? அப்ப பார்ட் 1 பொறுத்த மட்டும் சரியா? பார்ட் 1 பொறுத்த மட்டும் நாங்க இந்த இடத்துல விளங்கணும். எம்சிக்யூல எத்தனை எத்தனை எம்சிக்யூ சரியா வருது. சரியா? அதே போல வந்து ஸ்ட்ரக்சர்ல என்ன பேட்டர்ன்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். கட்டாயம் ட்ரோவிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், ட்ரோவிங்ல ஸ்பெஷலி நாங்க கன்சிடர் பண்ணோம் 2D 3D 3D 2D மாத்துறது. போன வருஷம் ஸ்பெஷலா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது டெவலப்மெண்ட் ட்ரோவிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே போல சிவில்ல பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் சிவில்னு சொன்னா என்ன? உங்களுக்கு இதுல டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் சிவில்னு சொன்னா என்ன? ஃபர்ஸ்ட் இயர் சிவில்னு சொன்னா அப்படி நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் சிவில்ங்கிறது யூனிட் 4வும் பிளம்பிங்கும் சேர்த்து செகண்ட் இயர்ல இருக்கிற பிளம்பிங்கும் சேர்த்தா ஃபர்ஸ்ட் இயர் சிவில்னு உங்களுக்கு சொல்றேன். பார்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற யூனிட் 4 அத்திவாரம், கூரை, கதவு, ஜன்னல், கட்டட சட்டங்கள், கான்கிரீட், செங்கல் கட்டுமானம், துண்டுகள் கட்டுமானம், கருங்கல் கட்டுமானம், அதோட பிளம்பிங்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட், என்ன பிவிசி குழாய் கட்டமைப்புகள் எல்லாம் சேர்ந்து கழிவு முகாமைத்துவம், ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு எஸ்சி. செகண்ட் இயர் சிவில் அப்படிங்கிறது பிஓக்யூ, லெவலிங், லெவலிங்குள்ள அந்த செயின் சேவரிங், ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட் மெத்தட், தியோடலைட் அது எல்லாமே சேர்ந்து அதே போல எஸ்டிமேஷன் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பார்ட் வரும். சரியா? அப்ப இது அதே போல வந்து சி பார்ட் எஸ்சி சி பார்ட் பொதுவா இப்படிதான் நீங்க நினைக்க கூடாது பி பார்ட் தான் சிவில் வரும் நினைச்சிட கூடாது. சில நேரம் பி பார்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வந்துடும். இது வந்து இந்த பார்ட் வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆகலாம். இப்ப எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பி பார்ட் வந்து சி பார்ட் வந்து சிவில் பார்ட் வந்து சிவில் பார்ட் வந்து டி பார்ட் வந்து ஆட்டோமொபைல் அப்போ சார் அந்த மாதிரி பட்டானே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பி சிவில் சொல்லி சில இடங்கள்ல பி சிவில் வராம பி பார்ட் எலக்ட்ரானிக் வர எலக்ட்ரானிக் 2 எஸ்ஐ போட்டுருவான். பில 1 2 4வது 5 இப்ப நீங்க 1 2 போடாம இது வந்து எப்படி பண்ணும் 5 6 7 8 9 10 அப்படிதான் வைக்குமே. நீங்க 1 2 போடக்கூடாது. சோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு அந்த அந்த கேள்வியில என்ன நம்பர் அதே அப்படியே போட்டுருங்க. சரியா? சரி. ஓகே. இப்ப ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல் ஹைட்ராலிக் கண்ட்ரோல், மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்ஃபர். ஹைட்ராலிக் கண்ட்ரோல் நான் வந்து 2 பாடம் தான் உங்களுக்கு செய்யல. என்னோட கிளாஸ் வாராக்களுக்கு. ஒன்னு ஹைட்ராலிக் கண்ட்ரோலும் அதே போல வந்து அந்த பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், மோட்டார் கால்குலேஷன்ஸ்லாம் வருது. அந்த தூண்டி அந்த மோட்டார் சம்பந்தமாக, ஜெனரேட்டர் சம்பந்தமாக, அதே போல வந்து பவர் ஜெனரேஷன், அந்த டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமாக, மின்வலு பிறப்பித்தல் சம்பந்தமாக வருது. எலக்ட்ரிக் சேஃப்டி எல்லாம் அதுக்குள்ள தான் வருது. அது ரெண்டுமே நான் வந்து ஜூலை 20ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்றது. ரெண்டுமே ஒரே பேக்கேஜ் மாதிரி. ரெண்டுமே ஒரு 2 யூனிட் ஒரு பேக்கேஜுக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹைட்ராலிக் கண்ட்ரோலும் அதோட சிலபஸ் முடியும். இன்னொரு மாசத்துல சிலபஸ் முடிஞ்சிடும். சரியா? இப்போ ஆட்டோமொபைல் ஹைட்ராலிக் கண்ட்ரோல் மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் வாரது குறவு. இது கொஞ்சம் குறவு தான். ஹைட்ராலிக் கண்ட்ரோல் தான் வருது எஸ்ஐயோட. போன வருஷம் ஃபுல்லாவே ஆட்டோமொபைல் தான் வந்துச்சு. கால்குலேஷன் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் அன்றைக்கு கொழும்பு கிளாஸ்ல இங்க படினோட நான் செஞ்ச அந்த பார்ட். கால்குலேஷன் வந்து ஆட்டோமொபைல் இன்ட்ரெஸ்டான ஒரு பார்ட் தான். போன வருஷம் கொஞ்சம் ஆட்டோமொபைலுக்குள்ள கால்குலேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் சிவில்ல கால்குலேஷன் வந்தீங்க நல்லா போய் பாருங்க. செங்கற்கள் எண்ணிக்கை கேட்டிக்கிறாங்க போன வருஷம். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் 8ஆவது யூனிட் மட்டும் முழுசா ஒரு எஸ்ஏ வரும். நிறைய பேர் நீங்க ப்ரொடக்ஷன் செய்யறதா ஆட்டோமொபைல் செய்யறது கன்ஃபியூஸ்ல இருப்பீங்க. ப்ரொடக்ஷனும் லேசி தான், ஆட்டோமொபைல் லேசி. என்ன பொறுத்த மட்டும் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் லொஜிக்கா யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து நிறைய எழுத வேண்டி வரும். அந்த செய்கை வழிமுறையை எழுதணும். ப்ரொடக்ஷன் எஸ்ஏ நிறைய செய்வேன். அவங்க செய்யக்கூட விளங்கும். ரொம்ப லேசி. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப லேசி. அதுமாதிரி ஆட்டோமொபைலும் லேசி. அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. அடுத்து எலக்ட்ரிக்கலை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற 7வது யூனிட், செகண்ட் இயர்ல இருக்கிற பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே சேர்ந்தா எலக்ட்ரிக்கல்னு சொல்லுது. சரியா? அதே எலக்ட்ரானிக் செகண்ட் இயர்ல இருக்கிற எலக்ட்ரானிக் தான். ஓகே. சோ இப்போ நாங்க ஸ்பெஷலி கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பார்ட்ல எத்தனை எத்தனை மார்க்ஸ் ஓவராலா வரப்போகுதுங்கிறத நாங்க சொல்ல போறோம். நல்லா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் சிவில், செகண்ட் இயர் சிவில் நாங்க கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் வைஸ் பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் இயர் யூனிட். ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறாக்க அடிச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இயர் யூனிட்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் உங்களுக்கு மார்க்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. சரியா? மார்க்ஸ் பேட்டர்னை போடுறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க.
இப்ப டிராவிங்ல வந்து ஸ்ட்ரக்சர்ல 3.5 மார்க்ஸ், எம்சிக்யூல வந்து கிட்டத்தட்ட சரியா, நான் வந்து இங்க எழுதுறேன் மார்க்ஸ் சொல்றேன், கவனிங்க நல்லா கவனிங்க. டிராவிங்ல 3 தசம், ஸ்ட்ரக்சர்ல 3.5 மார்க்ஸ் பிளஸ் எம்சிக்யூல ஒரு எம்சிக்யூ அல்லது ரெண்டு எம்சிக்யூ கிட்டத்தட்ட 1.2 மார்க்ஸ் கிட்ட வரும். 1.4 ரெண்டு எம்சிக்யூ நோய்ப்பேன், 1.4 நோய்ப்பேன். ஓகே, 1.7 மார்க்ஸ் தான் ஒரு எம்சிக்யூ. சேஃப்டில இருந்து ஆல்மோஸ்ட் 0.7 ஒரு எம்சிக்யூ ஆல்மோஸ்ட் வரும் கட்டாயம். கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் 4ல 4 எம்சிக்யூன்னு சொல்லக்குள்ள 2.8 மார்க்ஸ் எம்சிக்யூல. எஸ்ஏல வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எஸ்ஏல வந்து எத்தனை மார்க்ஸ்னு சொன்னா ஒரு எஸ்ஏ ஃபுல்லா வராது. எஸ்ஏல வந்து ஒரு 3 மார்க்ஸ் வரும். மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன்ல எம்சிக்யூல வந்து கிட்டத்தட்ட 2 எம்சிக்யூ வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 எடுப்பேன், சும்மா ஒரு கெஸிங்ல போறேன்னு. இப்படிதான் இந்த ரேஞ்சில தான் வாரது. எஸ்ஏ வரது குறவு. ஸ்ட்ரக்சர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 2 கேள்வி, 2 எம்சிக்யூ, 2 மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும் கட்டாயம். மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் கனெக்ட் பண்ணி வரும் ஷோர். ஆட்டோமொபைல் வந்து எம்சிக்யூல ஒரு 4 5 எம்சிக்யூ, அதுல ஒரு 3.5, எஸ்ஏல ஒரு 3, கிட்டத்தட்ட 7 மார்க்ஸ். எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல்ல ஒரு 4 மார்க்ஸ், ப்ரொடக்ஷன்ல எஸ்ஏல 5 மார்க்ஸ். சரியா, எஸ்ஏல 5 மார்க்ஸ் கட்டாயம். ப்ரொடக்ஷன்ல எம்சிக்யூல ஒரு 3 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 8 மார்க்ஸ் வரும். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து எம்சிக்யூ ஒன்று தான் வரும், 0.7 மார்க்ஸ். இது வந்து இதுல வர நான் பேப்பர் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மட்டும் தான் காய்க்கிறேன். பிராக்டிகலை வச்சு நாங்கள பிராக்டிகலை பத்தி பிராக்டிகல் எத்தனை மார்க்ஸ் இதுல எதுல வரப்போன்னு சொல்ல போறேன், அது கடைசியில் சொல்றேன். அதே போல ஸ்டாண்டர்ட்லயும் சில நேரங்கள்ல அந்த அலகுகள் நியமங்கள் இதெல்லாம் படிப்பிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எஸ்எஃப்டில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, தூரத்தின் அலகு நீளத்தின் அலகு அந்த மாதிரி. அது படிப்பிக்கிறது இல்லை ஆல்மோஸ்ட். இங்கேயும் அதே தான். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேறு நிர்மாணத்துக்கு படிப்பிக்க மாட்டேன், ஸ்டாண்டர்டும் படிப்பிக்க மாட்டேன். ஏன் படிப்பிக்க மாட்டேன், எஸ்எஃப்டில ரொம்ப டீப்பா படிச்சிருவீங்க. பவர் ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் கிட்டத்தட்ட இந்த 3 எம்சிக்யூ, எஸ்ஐல வர சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட வரும். எலக்ட்ரானிக்ல நல்லது, எஸ்ஐல ஒரு எஸ்ஐ 5 மார்க்ஸ், அதே நேரத்துல எம்சிக்யூல ஒரு 5 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் ஷுவர். ஹைட்ரோலிக் கண்ட்ரோல்ல ஒரு 4 மார்க்ஸ் கிட்ட வரும். பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து தான் சொல்றேன். லெவலிங்ல ஒரு 3 மார்க்ஸ், பிளம்பிங்ல ஒரு 3 மார்க்ஸ், பிஓக்யூல ஒரு 4 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் எம்சிக்யூல சேர்த்து 4 மார்க்ஸ், மேனேஜ்மெண்ட்ல ஒரு 4 மார்க்ஸ். இந்த மாதிரி பிள்ளைகள் ஆல்மோஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2 கலந்து சொல்றேன். இப்ப நாங்க இப்படித்தான் மார்க்ஸ். இப்ப எலக்ட்ரானிக்ல நல்ல மார்க்ஸ் ஈக்குது விளைச்சா. அதே போல வந்து ப்ரொடக்ஷன்ல மார்க்ஸ் எடுக்கலும், ஆட்டோமொபைல் மார்க்ஸ் எடுக்கலும், சிவில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்த்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலும். அதே போல பிராக்டிக்கல் எப்படி வரும்னா கட்டாயம் பிராக்டிக்கல்ல நல்ல வேலை கொள்ளும். பிராக்டிக்கலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6 பிராக்டிக்கல் சரியா. உங்களுக்கு 6 பிராக்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் இயர் சிவில் ஒரு பிராக்டிக்கல், செங்கல் கட்டுமானம் அது ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் வரும். செகண்ட் இயர் சிவில் ஒரு பிராக்டிக்கல் வரும். லெவலிங்ல ஏதாவது ஒன்று வரும். சயின்ஸ் ஏதாவது ஒன்று வரும். ஆட்டோமொபைல கட்டாய பிராக்டிக்கல் வரும். ப்ரொடக்ஷன்ல ஒரு பிராக்டிக்கல் வரும். எலக்ட்ரிக்கல்ல ஒரு பிராக்டிக்கல், ஹவுஸ் வேரிங் எலக்ட்ரிக்கல் தான் வாரது கூட. சோ எலக்ட்ரானிக்ல ஒரு பிராக்டிக்கல், கிட்டத்தட்ட 6. ஒரு பிராக்டிகலுக்கு 5 மார்க்ஸ் படி 6 பிராக்டிகலுக்கு 30 மார்க்ஸ் அதுல வந்துடும். சரியா. இதான் அதுல பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அப்ப இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது, இதுல இருக்கிற யூனிட்ஸ் வந்து இப்படித்தான் வரும், இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகே, அப்ப அப்ப செகண்ட் யூனிட்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது வந்து பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நாங்க வந்து என்ன செய்வோம், நான் அப்டேட் பண்ணுவேன். சோ என்ன விஷயம், முயற்சி ஒன்றை மட்டுமே கைவிடாதே, 1000 முயற்சி தோற்றாலும் வெற்றி நிச்சயம். இது வரைக்கும் நீ எவ்வளவு அவமானங்கள் பட்டிப்பா, ஃபேமிலி சைட்ல ஏதோ ஒரு வகையில நீ மொக்கு, நீ மாடு மேய்க்கத்தான் சரி, உங்களோட அம்மா அப்பாவுக்கு முன்னுக்கு ஒன்னு அவமானப்படுத்திப்பாங்க இல்லையா, வாப்பா அம்மாவுக்கு முன்னுக்கு ஒன்னு சொல்லிப்பாங்க, இவன் வந்து என்னத்துக்கு ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல, மாடு மேய்க்கத்தான் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நீ கொடுக்குற ஒரு செருப்படி, நீ யூனிவர்சிட்டி செலக்ட்ங்கிறது அவங்களோட காதுக்கு கொடுக்கணும். சில ஆக்கள் இருப்பாங்க ஃபேமிலியில, சில ஆக்கள் சப்போர்ட் பண்றாங்க இருக்காங்க, சில ஆக்கள் எப்படா இவன் விழுவான் கை தட்டி சிரிப்போன்னு பாத்துப்பான். ஆனா வெளியால தம்பி படிடாவாப்பா நல்லா வந்துடுறா அப்படின்னு. ஆனா இவன் படிச்சிடவே கூடாது, இவன் நல்லா வந்துடவே கூடாதுன்னு சொல்றாங்க மனசுல நினைக்கிறாக்கள் இருப்பாங்க. படிச்சா எங்க நம்மள கணக்கெடுக்காம பித்துறணும், எப்போ நம்ம நம்மளுக்கு கீழவே இருக்கணும், நம்மள்கிட்டவே உதவி கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்மள்ட தயவுலே இருக்கணுங்கிற ஆக்களும் இருப்பாங்க. வெளியால நல்ல மாதிரி காப்பான், நீ படி, நீ நல்லா வா நினைச்சா எதுவுமே நிம்மதியா செய்யவும் விட மாட்டாங்க நினைச்சா. அந்த மாதிரி ஆக்கள் இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நாங்க இருந்துகிட்டு போயிட்டு இருக்கணுமா இல்லையா. ஏன்னா ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த பாட்டை நாங்க முக்கியமா படிக்கிறது.
இந்த யூனிட்ல என்னென்ன பாட்டை நாங்க முக்கியமா படிக்கிறது சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸ்பெஷலி அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றதுக்கு சரியா நானா என்னோட பிள்ளைகளுக்கு நான் ரெடி பண்ணதுதான் இது. யூனிட் வைஸ் மெயின் சப்ஜெக்ட். சேஃப்டில நீ எதை பார்ட் பண்ணி படிக்கணும்? சும்மா சொல்றேன். சேஃப்டி எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தீ பாதுகாப்பு, முதலுதவி, அனர்த்த முகாமைத்துவம் ஓகே படிச்சுட்டேன். ஐசோமெட்ரிக் ஃபெஸ்டங்கள் தேடங்கள் ஓகே. தேடங்க அப்புறம் அந்த ஃபெஸ்டங்கள் தேடங்கள் ஐசோமெட்ரிக் மாத்துறது படிச்சுட்டேன். டெவலப்மெண்ட் படிச்சுட்டேன். செங்கல் கட்டுமானம் ஓகே, கான்கிரீட் ஓகே, ஃபவுண்டேஷன் ஓகே, ரூஃப் ஓகே, டூர் ஒன் விண்டோ ஓகே, ஃபினிஷ். அப்ப இந்த ஆர்டர்ல படிச்சுன்னு சொன்னா தம்பி உன்னை யாருமே உனக்கு இதைத்தான் படிக்கணும் ஒரு யோசனை வந்தா இந்த ஆர்டர்ல படி. ஹோப்லாம் வரக்குள்ள நான் சொன்ன ஹோப் வரக்குள்ள படின்னு சொன்னேன். அந்த ஹோப் வரக்குள்ள இதை படி. ஸ்பெஷலி நீ முத ரெண்டு கான்செப்டை விட்டுட்டு இதை விட்டுட்டு இதுல இருந்து ஆரம்பி. ஏச்சா இதுல இருந்து ஆரம்பி. இதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு சொன்னா உன்னை தடுக்கிறது யாராலையும் இயலாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட். கடைசி வரைக்கும் கைவிட்டுறது. நல்லா பாரு. இது நான் வந்து ஸ்கிரீனா ஸ்பீடா நான் ஸ்க்ரோல் பண்ணதுக்கான காரணம் இது வந்து FR25 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணாக்களுக்கு மட்டும் நான் அனுப்ப போற ஒரு பார்ட். ஸோ அதனால நான் வந்து ஸ்பெஷலி நான் வந்து யாருக்கும் இது பண்ணி காட்ட மாட்டேன். கரெக்டாக இது வந்து FR25 பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ண எல்லாருக்கும் நான் அனுப்புவேன். எதாவது படிக்கணுங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்புவேன். ஸோ இன்னைக்கு வரும் எல்லாருக்கும். ஸோ அதனால அதை நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணாம நீங்க பிரிண்ட் எடுத்து அதை நோட் பண்ணி படிக்கிறது உங்களோட கையில இருக்கு. ஸோ அதனால தயவு செய்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நாங்க அடுத்த விஷயம் யோசிக்கணும் செல்ஃப் ஸ்டடி. உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன். செல்ஃப் ஸ்டடியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நீங்க செல்ஃப் ஸ்டடியை பொறுத்த மட்டும் நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இப்போ எதைத்தான் படிக்கணுங்கிறத இடெக்ல நான் சொல்லிட்டேன். அதுமாதிரி SFTல இருக்குமே, அதுமாதிரி ICTலயும் இருக்குமே. யூனிட்டுக்குள்ள இந்த யூனிட்ல இந்தந்த பார்ட் மெயின். இப்ப நம்மளுக்கு சும்மா சொல்ல சிவில் படிக்கணும்னா பெரிய ஒரு கடல் மாதிரி ஒரு ஃபீல். சிவிலா ஃபர்ஸ்ட் இயர் சிவிலா, செகண்ட் இயர் சிவிலா, பிளம்பிங், பிஓக்யூவா, இன்னைக்கு சிவில் படிக்கணும் நீங்க ஷெட்யூல் பண்ண குழம்பிடுங்க. இன்னைக்கு சிவில்ல செங்கல் படிக்கணும், இன்னைக்கு சிவில்ல அத்திவாரம் படிக்கணும், இன்னைக்கு சிவில்ல பியூக்கு படிக்கணும், இன்னைக்கு சிவில்ல இது படிக்கணும்னா உங்களோட மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சொல்றாங்க உங்களோட வீட்டுல சொல்றாங்க தம்பி போயிட்டு 1 லட்சம் உழைச்சிட்டு வானா, உழைச்சிட்டு வந்துருவியா? கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் யோசிப்பா. இவ்வளவு உழைக்கணுமா? இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. தம்பி போயிட்டு ஒரு 5000 உழைச்சிட்டு வா, 2000 உழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்போம். அடி 5000 500 தானே, இந்த போய் உழைச்சிடும். அதனால நம்மளோட மைண்ட்ல வந்து இந்த எந்த விஷயத்தையும் பெருசா யோசிச்சா பெருசா தான் ஃபீல் ஆகும். உதாரணத்துக்கு நீ சிவில் படிக்கணும்னு நினைச்சா சிவில் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பெருசா ஃபீல் பண்ணுவான். ஒட்டோமொபைலா இன்னைக்கு ஒட்டோமொபைல் படிக்கணும், என்னத்த ஒட்டோமொபைல் படிக்கிறது அப்படின்னு. அப்ப அதனால தான் நான் அவர் மேல ஷெட்யூல் வச்சுக்கிறேன். என்னது ஒட்டோமொபைல்ல இன்னைக்கு இது, நாளைக்கு இது, நாளன்னைக்கு இது, அந்த ஓர்டருக்கு படிச்சுக்கிட்டே வா. அப்போ உனக்கு இன்னைக்குன்னு சொல்லி காலையில எது பின்னர் எதுன்னு படிச்சாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே சார். அப்ப நான் வந்து அந்த ஓர்டரை தான் நான் மேல தந்திக்கிறேன். ஸோ நான் வந்து அனுப்புவேன். அந்த ஓர்டருக்கு டிக் பண்ணி படிச்சுட்டு வந்து திரும்ப ரெண்டு கரெக்ஷன் லைன் ரெண்டு போட்டிங்க. உங்களை பார்த்தா ரெண்டு கரெக்ஷன் படிக்கும். இந்த ரெண்டு லைன் இது முடிச்சுட்டு திரும்ப அங்கால ரெண்டாவது லைன் வந்து நீ எப்படி இதெல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் இது வரைக்கும் வந்துட்டான் ஒவ்வொன்னா முடிச்சுட்டு வந்துட்டான். இப்ப நீ இது இந்த லைனுக்கு நீ வரணும்னு சொன்னா இதுல நீ எப்படி தெரியுமா செய்ய போறா? சும்மா சொல்றேன். அத்திவாரம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நீ படிக்க வரா. இன்னைக்கு அத்திவாரம் படிக்கணும். ரெண்டாவது லைனுக்கு வர ரெண்டாவது கரெக்ஷன் லைனுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் லைன் நீ ஃபுல்லா நோட்ஸ் தான் படிக்கிறான். கேள்வி எதுவுமே செய்யல. ரெண்டாவது லைன் வரக்குள்ள அத்திவாரத்தை பாஸ்போர்ட் கேள்வி தேடி 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 பாரு. செஞ்சு ஒரு அஞ்சு MCQ எஸ்ஏல ஏதாவது ஒரு எஸ்ஏ நோமலா அன்னைக்கு அத்திவாரத்திலே. அப்ப அதுல முடிச்சுட்டு ஒரு ரைட். இன்னைக்கு கூரையில ஒரு 5 MCQ தேடி செய்யறா. தேடி படி. அது அதுல ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் ஆகும் தேடி படிக்கிறது. அப்ப இன்னைக்கு 5 MCQ அதாவது ஒரு எஸ்ஏல ஒரு பார்ட்ஸ் இன்னொரு பார்ட் கேள்வி கேட்பேன். அது இன்னைக்கு வந்து ஆட்டோமொபைல்ல என்னது 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின்ல ஒரு 5 MCQ கிடைக்கிற ஏதாவது 2 MCQ ஏதாவது ஜஸ்ட் ஒரு மினிமம் ட்ரை அது செஞ்சு போட்டு இது செஞ்சு போட்டு. அப்ப நீ கேள்வி வாசிக்கும் போது அந்த யூனிட் நீ படிச்சிருந்தா ஒரு மைண்ட் அப்படி படிச்சது தான் நான் கேள்வி வாசிக்க ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாகும். அப்ப கூட நீ கான்ஃபிடென்ட் அந்த கேள்வி ஃபேஸ் பண்ணுவான். சப்போஸ் அந்த கேள்விக்கான விட உனக்கு வரலன்னா திரும்ப யூனிட் நீ படிப்பா. இப்ப ஏதோ ஒரு வகையில ஒண்ணு அறியாமலே அங்கால பேப்பரும் கவர் ஆகும், அங்கால தியரியும் கவர் ஆகும். பேப்பரும் அப்ப ரெண்டாவது கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன்ல ஃபுல்லா தியரி தான் நீ படிக்கணும். கேள்வி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சில கேள்வி இப்ப சிலதுக்கு கேள்வி இப்ப எலக்ட்ரானிக் வரக்குள்ள டிரான்சிஸ்டர் கோடல் முறைகள் கணக்கு செஞ்சு பார்த்தா அதுக்கு கேள்வி செஞ்சு தான் நீ படிக்கலாம். அல்லாட்டி படிக்கலாம்.
சில கேள்வி கேள்வியோட தான் படிக்கணும். சில பார்ட் வந்து கேள்வி இல்லாம தியரி மட்டும் படிச்சுட்டு போற பாட்டி. பியூக்கினா கேள்வியோட தான் நீ படிக்கணும். அது பிரச்சனை. அப்ப அந்த மாதிரி எல்லாம் கேள்வியோட நீ படி. சரியா? சில பார்ட் வந்து தியரி முழுசா படிச்சு வச்சிரு. அப்ப முதலாவது கரெக்ஷன்ல ஃபுல்லா கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டு வித்தின் 1 மந்த் டூ 1.5 மந்த்துக்குள்ள முடிச்சிடும். படிச்ச யூனிட்டுக்கெல்லாம் முதல்ல படிச்ச யூனிட் டிக் பண்ணு. இப்ப படிச்சுட்டு வாரா, இடையில யூனிட் ஒன்று படி. அடி இது படிக்கல சார் இன்னும் படிச்சு தரலனா அதுலயே அப்படி நிக்க முட்டிக்கிட்டு இல்ல. அடுத்த யூனிட் படிச்ச யூனிட் முடி. படிக்காத யூனிட் விடு. சேட்ட படிச்சு கேளு. அப்ப அந்த மாதிரி முடிச்சு போட்டு என்ன செய்யலாம்? அடுத்த பாட்டுக்கு வரலாம். அங்கால வரக்குள்ள எப்பயுமே ரெண்டாவது இந்த கரெக்ஷன்ல நீ வரும்போது நான் சொல்றேன். இந்த கரெக்ஷன்ல நீ வரக்குள்ள கேள்வியோட செஞ்சு செஞ்சு வா. அப்ப கேள்வி செய்யக்குள்ள தான் இந்த பாட்டுல இப்படித்தான் கேள்வி எடுக்கிறாங்கிற ஒரு ஐடியா உனக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீ ரெடி ஆகுவா. ஏன்னா தியரி 100% படிச்சு பாஸ் ஆகல. கேள்விக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க தியரி படிக்கணும். அப்ப கேள்விக்கு ஏத்த மாதிரி நீ ரெடி ஆகும். சரியா? ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. இப்ப நாங்க எப்படி நம்மட செல்ஃப் ஸ்டடி பிளானை வந்து ஷெட்யூல் பண்ணி கொள்றது? நிறைய பேர் நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம்னா நாளை நாளை என்பது இல்லை இல்லை என்பதுக்கு சமம். அதாவது நாளைக்கு இல்ல இல்லையா? நாளைக்கு இல்ல. அவ்வளவுதான். இன்னைக்கு செஞ்சாதான். நாளைங்கிறது அது நாளைக்கு. அது நாளைக்கு நாங்க இருப்போமா நிச்சயம் இல்லை. அதனால நாளைக்கு இல்ல. இப்ப நாங்க எப்பவுமே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோல்விகள் ஃபேஸ் பண்ணி இப்ப நிறைய எகெயின்ஸ்ட் வந்திக்கும். நிறைய அவமானங்கள், நிறைய தாழ்வு மனப்பாங்குகள், சரி சங்கடங்கள் என்ன அதே போல வந்து நிறைய பேர் நம்மளுக்கு குறைவா தரக்குறைவா மதிப்பீடு செஞ்சிருப்பாங்க. எல்லாத்துக்குமே கொடுக்குற பதில் பெஸ்ட். சரியா? அப்ப நான் வந்து சொல்ல போற விஷயம் டைம் எப்படி நாங்க ஷெட்யூல் அவுட் பண்ணணும். இப்ப இன்னைக்கு சும்மா சொன்னேன். இப்ப நான் இது வந்து உனக்கு பிடிக்கும் சும்மா சொல்றேன் மார்னிங். சரியா? ஓகே, நான் வந்து இதுல சொல்லி தரேன் பாரு. இப்ப நீ ஷெட்யூல் பண்றா. சரியா? ஓகே, இது வந்து நீ என்ன சொல்றா? இது மார்னிங். இப்ப சும்மா காலையில கூடையில ஒரு 5 மணில இருந்து 7 மணி வரை. அதுக்கப்புறம் நீ பகல் ஒரு 2 மணில இருந்து 4 மணி வரை. நைட் வந்து ஒரு 8ல இருந்து 10. இது இப்ப நான் சொல்ல வரேன். 2 ஹவர் படிக்கணுமா? சரி பகல்ல யாருக்காவது படிக்க மண்டையில வருமா சார்? இல்ல சார் நீங்க லூஸ் ஆட்ட காய்கிறீங்க. அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கு வர எக்ஸாம் என்ன டைமுக்கு வரும் தெரியுமா? அந்த பகலுக்கு தான் வரும். சில நேரம் 100க்கு 90 பகல் டைம் தான் வரும் எக்ஸாம். எப்படி 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும். அந்த சூட்ல உனக்கு படிக்க கஷ்டம்னா அந்த சூட்ல உனக்கு எக்ஸாம் செய்ய கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பகல்ல படிக்கிறதா மண்டையில ஏறுமா? அப்ப பகல்ல என்ன அப்லோட் பண்ண கஷ்டம்னா பகல்ல டவுன்லோட் பண்ணவும் கஷ்டம் தான். பகல்ல அப்லோட் பண்ண கஷ்டம்டா பகல்ல டவுன்லோட் பண்ண கஷ்டம். ஆனா பகல்ல படிக்கிறதா என்னடா இது லூசுத்தனமான ஒரு கேள்வி. சோ அதனால நீ யோசிச்சு பாரு. பகல்ல தான் உனக்கு எக்ஸாம் வரும். 1 மணில இருந்து 3 மணி, 1:30ல இருந்து 4:30. யோசிச்சு பாரு. 1:30ல இருந்து 5 மணி, 2 மணில இருந்து அப்ப அந்த டைமுக்கு எக்ஸாம் செய்ய மட்டும் இயலுமா? படிக்கல எக்ஸாம் செய்யலுமா? அப்ப நீ அந்த டைம் படிக்கிற டைம் ஆக்கிக்கிடு. சரியா? நீங்க ஸ்கூல்ல அட்மிஷன் சைட் பண்ணி நீங்க ஸ்கூல் போக மாட்டீங்க. அப்ப காலையில 5 மணிக்கு தான் கஷ்டம்னு சொன்னா அழகா படுத்தெலும்பி 8 மணிக்கு செய்யுங்க. 8ல இருந்து 10 செய்யுங்க. டேய் உன்னோட லைஃப்க்கு நீ வந்து உன்னோட ரூ. 24 இருக்குது கையில. அந்த ரூ. 24 வந்து உன்னோட கடவுள் உனக்கு தந்தீங்கறான். என்ன வேணாலும் குத்து போட்டுக்கிடு. நீ பின்னால வர அந்த லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அந்த ரூ. 24ல ஒரு ரூ. 6 உனக்குன்னு நீ செலவழிக்கிற நியாயமா நஷ்டமா? சொல்லுங்க. 24 மணித்தியாலத்துல ஒரு 6 மணித்தியாலம் டெய்லி. எவ்வளோ? 18 மணித்தியாலம். நீ 18 மணித்தியாலத்துல 8 மணித்தியாலம் தூங்கலாம். 10 மணித்தியாலம் ஃபன் பண்ணு வேணாம். யார் வேணாம்னு சொன்னவனே? 18 மணித்தியாலம் 8 மணித்தியாலம் தூங்குறான்னு வையேன். 10 மணித்தியாலம் ஃபன் பண்ணு. என்னமோ செய். கிளாஸ் போ, படி, ஸ்கூல் போ, என்ன வேணாலும் செய். ஆனா செல்ஃப் ஸ்டடி. இது செல்ஃப் ஸ்டடின்னு நினைக்க கூடாது. காலையில பின்னர் 8ல இருந்து 10 கிளாஸ் இருக்கு. அப்ப அந்த டைமுக்கு செல்ஃப் ஸ்டடி டைமே அப்படின்னு யோசிக்காத. அப்ப அதுக்கேத்த மாதிரி அந்த ஷெட்யூல வேற டைமுக்கு மாத்து. அப்ப செல்ஃப் ஸ்டடிங்கிற பிள்ளை நீ டியூஷன்ல படிக்கிறது செல்ஃப் ஸ்டடி இல்ல. ஸ்கூல்ல படிச்சு தான் உனக்கு செல்ஃப் ஸ்டடி இல்ல. அது வந்து நீ படிக்கிறா. அதை நீ மீட்டல் செய்யணும். நீ தனியா இருந்து படிக்கணும். செல்ஃப் ஸ்டடி பொறுத்த மாதிரில இப்ப எல்லா நாளும் காலையில இடெக் வந்தா டேஞ்சர் தானே. இடெக் தான் நல்லா படிச்சோம். அதனாலதான் அந்த ஷெட்யூல் நான் மாத்தி படிக்கிறேன். திங்கட்கிழமை காலையில இடெக் வந்தா பகல் எஸ்எஃப்டி அடுத்த நாள் ஐசி. அது போற எஸ்எஃப்டி மார்னிங் வந்தா அந்த ஃபயரிங் ஆர்டர் 1 3 4 2 அந்த மாதிரி ஃபயரிங் ஆர்டர் குட்லம் எஜுகேஷன் சயின்ஸ் காலேஜ் நான் ஷோர்ட்டா சொல்லி தந்தேன். அந்த ஆர்டர் அந்த மாதிரி தான். அந்த பேட்டர்ல தான் நான் போட்டிக்கிறேன். இப்ப இடெக் வந்து திரும்ப பாருங்க கீழே போகுது. கீழே போனா திரும்ப மேல வராது. மேல போ அடுத்த மேல வராது. அந்த மாதிரி ஷெட்யூல் மாறி மாறி வந்து இடி. அப்ப இந்த ஷெட்யூல்ல படி. உனக்கு தெரியும் மண்டே இங்க கிளாஸ் இருக்குது. அப்ப இந்த கிளாஸ் டைம்ல கிளாஸுக்கு படிக்கிற நேரத்தில் டியூஷன் வீட்ல செல்ஃப் ஸ்டடி பண்ண. அப்ப இந்த டைம் நாங்க வேற டைமுக்கு மாத்தணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சிரு.
அதை விட்டு போட்டு கிளாஸ்ல படிச்சிருந்தானே என்னத்துக்கு நீ படிக்க டயர்ட் ஆகிக்குதப்பா. யோசிச்சு பாரு. உன்னோட லைஃப்ல வந்து நீ வந்து அந்த டெட் எண்ட்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கடைசி பாயிண்ட்ல நீ நிக்கிற. இது பாஸ் ஆகுனா அதுபோல யுனிவர்சிட்டி ஏதாவது ஜாப் எடுத்து நல்ல நிலைக்கு வரலாம். ஃபெயில் ஆகுனா ஏதாவது பிரைவேட்ல போட்டு காசு வைக்கிற பிரைவேட்ல போட்டு ஏதாவது வந்துடலாம். இதே ஃபெயில் ஆகுனா என்ன செய்வோம் அடுத்த கட்டம்? இதா 100க்கு 100% ஃபெயில் ஆகுனா நல்லா இருக்கிற சான்ஸ் இல்ல. ஆனா 100க்கு 100% பாஸ் ஆகுனவனும் நல்லா இருக்கிற சான்ஸ் குறைவு தான். பாஸ் ஆகுனவன் யுனிவர்சிட்டி போவான். யுனிவர்சிட்டில போயும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் வேலை கிடைக்காது. அந்த மாதிரி கையில இருக்கு. நம்மளுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லல. ஆனா 100க்கு 90% படிச்சவன் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்கும். ஆனா 100க்கு 10% தான் படிக்காதவன் நல்லா இருப்பான். மிச்ச 90% என்ன செய்வான்? படிக்காதவன் ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒருத்தன் கூலி வேலைக்கு, ஏதோ ஒரு பட்ட வேலைக்கோ, அல்லது வாப்பாட பிசினஸ் எடுத்து ஏதாவது ரன் பண்ணிக்கிட்டு நார்மலா வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் கொண்டு போவான். படிச்சவன் 100க்கு 90% நல்லா இருப்பான். படிக்காதவன் 100க்கு 10% தான் நல்லா இருக்க சான்ஸ். நல்லா இருக்க சான்ஸ் நல்லா வர சான்ஸ் இருக்கு. அதுக்காக அவன் அந்த அந்த கேவலமா போயிடுவான்னு சொல்ல வரல. அந்த பிசினஸ் இன்கம் அவன் கஷ்டம் இல்லாம வாழ்க்கைய வாழணும்னா, அப்ப நீ யோசிச்சு பாரு. அந்த 100க்கு 90% ஆள் ஆயிக்க போறியா? 100க்கு 10% ஆயிக்க போறியான்னு சொல்லி. சிலாக்க 100க்கு 10% ஆனாக்க பிசினஸ் மேனா வந்து சான்சஸ் இருக்குது. என்னதான் பிசினஸ் மேனா வந்தாலும் அதுக்கான எஜுகேஷன் நாலேஜ் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? ஏன்னா சிலாக்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பரம்பரை பணக்காரனும் அவனோட சொத்தை புள்ளைகள் இப்ப அழிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஊர்ல எல்லா ஊர்லயும் இந்த ஆட்கள் இருப்பாங்க. ஏன் புள்ளைகள் அழிக்கிறாங்க? புள்ளைகள் வந்து வாப்பாட்ட சொத்திக்குது, வாப்பாட்ட பென்ஸ் கார் அவுடி எல்லாம் இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன என்ன நடக்கும்? வாழ்ந்துட்டு இருந்திப்பானோ இப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு நாலேஜ் இல்ல. அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி கொண்டு போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிள்ளைகள் அந்த சொத்தை வித்து வித்து சாப்பிட்டுப்பானோ. இந்த மாதிரி நிறைய பேர் புத்தகத்துல இருக்கிறான். அப்பா அம்மாட்ட சொத்தை வித்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனோட பிள்ளைக்கு என்ன கொடுக்குறன்னு தெரியாம இருக்கிறான். புத்தகத்துல பயம்பர பணக்காரர்கள் இப்போ வீட்டுல ஒரு கார் கூட இல்லாத மக்கள் இல்லாம ஆக்குறவங்களும் இருக்கிறான். நான் இதே சொல்ல வரேன்னு சொன்னா நம்மட என்னத்தான் இருந்தாலும் கல்விங்கிறது அவசியம். கல்விங்கிறது நம்ம எப்பவுமே நம்மளது ஏதோ ஒரு வகையில நீடெக் படிச்சாலும் சரி, எஸ்எஃப்டி மெட்ஸ் படிச்சாலும் ஆர்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில கல்வி ஏதோ ஒரு வகையில அவன் வந்து கை கொடுக்கும். நினைச்சா அதனால படிக்காம படிச்சாதான் நல்லா இருப்பானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கொள்ள கூடாது. நினைச்சா ஒன்ன ஒரு தரமுள்ள மனிதனா காட்டுறது உன்னோட கல்வி தான். சொல்லுவாங்க கட்டணம் சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. எஸ் அதுதான். சோ நீ எங்க போனாலும் நீ ஒரு டிகிரி இருக்கா பா இவர்கிட்ட ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கு, இவர் வந்து ஆர்கிடெக்சர், இவர் டிசைனர், இவர் வந்து இதை நீ படிக்கல என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் உன்னை மதிக்க மாட்டானோ. நீ நினைக்கிறியா படிக்காம பணக்காரனை வந்து ரெஸ்பெக்ட் ஆகிறான்னு? பணம் பத்தும் பேசுன்னு சொல்லுவாங்க. பணக்காரனை வந்து நல்லா மதிப்பெண் சொல்லுவான். அந்த பணம் இருக்க வரைக்கும் தான் மதிப்பான். ஆனா படிச்சவன பணம் இருக்குதோ இல்லையோ யோசிச்சு பாருங்க. இந்தியால நிறைய பேர் பாத்தீங்க கலெக்டர்னு சொல்லுவாங்க. கலெக்டரா வருவாங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஆனா கலெக்டர் அவன் எவ்வளவு மதிப்பா இருக்கும்? காசு இருக்கிறவனுக்கு காசு இருக்க வரைக்கும் தான் மதிப்பு. கல்வி இருக்கிறவனுக்கு சென்ற மெடல போற இடம் எந்த இதா இருந்தாலும் கல்வி இருக்கின்ற காசு இருக்குதோ இல்லையோ மதிப்பா தான் இருக்கும். சோ ஏன் சொல்லுவானா அவனோட படிப்புக்குரிய மரியாதை உண்டு. அது வந்து நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா வெளியே வரக்கொள்ளத்தான், ஒரு பட்டதாரியாக நீங்க அதை உணரும் போது தான் அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் நார்மல் ஸ்டடி இருக்கும் இல்லாம இருக்காது. சோ இந்த செல்ஃப் ஸ்டடி பிளேனை கொஞ்சம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம். விளையாட சொல்ல வரேன். கிளியரா? கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்ப நான் உங்களுக்கு சும்மா டே 1 இந்த டே ஷெட்யூல் உங்களுக்கு சும்மா நார்மலா காட்டுறேன் கவனிங்க. இப்ப டே 1 ஷெட்யூல் இப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப். சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ வரும். அதே மாதிரி வந்து எம்சிக்யூ வரும். இந்த எம்சிக்யூல செங்கல் கட்டுமான இது வந்து போன வருஷம் FR24க்கு செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் டே பேப்பர் தான். ஸோ நான் இனிமே தான் உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டே தான் நடக்கும். ஸோ டே 2ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட்டா 2024 பாஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி எல்லாமே பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான். இப்ப என்னடா இது அவ்வளவு 3 ஹவர் செய்வாரா சென்ட் அவுட் வருமா இல்லையா? எஸ் 3 ஹவர் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. சரியா? சோ அதனால தான் நான் சொல்ல வரேன். சோ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் வந்து இந்த ஷெட்யூல நான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். சோ அதனால யாராவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சோ இந்த 14 நாள் ஷெட்யூல் உங்களுக்கு 14 மண்டேஸ் ஷெட்யூல்ல சில ஏதாவது ஒரு நாள் வந்து செய்ய இயலாம போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வேற நாள் நான் போடுவேன். அப்படி அதுவும் செய்ய இயலாம போச்சுன்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவேன். எல்லாமே ரெக்கார்டிங் வராது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நான் செய்வேன். 1 2 கிளாஸ் சில நேரம் போன வருஷம் FR24 ரெக்கார்டிங்ஸ் வந்து அவைலபிளா இருந்து அந்த ரெக்கார்டிங்கை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த வகையில நீங்க எதுவும்
இது பண்ணிடக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஆஹ் இதுல இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 120 பேர்கிட்ட வந்திக்கிறாங்க. ஸோ இன்னொரு 30 பேருக்கு மாதிரி தான் இடம் இருக்குது. ஸோ வரக்கூடிய யாராவது இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணி அவங்கள வர வைக்கிறதுக்கு பாருங்க. ஸோ அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன். அதான் என்னோட லிமிட். ஸோ வேற முக்கியமான விஷயம், அப்டேட்ல இருங்க. எப்பவுமே நான் குரூப் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ, ஏதாவது சொன்னாலோ முழுசா கேளுங்க. தயவு செய்து அந்த எல்லாரும் ப்ராட்காஸ்ட் தான். குரூப் இல்ல ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு பெர்சனலா தான் எல்லா மெசேஜும் வரும். இப்போ பெர்சனலா வரக்குள்ள அதுக்கான ரிப்ளை பண்ணணும். ஸோ நான் ஏதாவது மெசேஜ் போட்டா எல்லாத்துக்கும் ஓகே சார் போடாதீங்க. ஏன்னா மெசேஜ் கவுண்ட் கூடக்குள்ள எனக்கு பார்க்க எரிச்சல். அதனால முக்கியமான ஏதாவது கேட்கிறத மட்டும் கேளுங்க. சரியா? ஓகே. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த ரெக்கார்டிங் வந்து நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால், அல்லது 2, 3 பேர் சேர்ந்து இந்த கிளாஸ்ஸுக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, என்னோட அனுமதி இல்லாமல், அ அது ஏதோ ஒரு வகையில நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஏ எடுக்கலாம். படிச்சு ஏ ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆனா, அது வந்து பின்னுக்கு ஏதோ ஒரு வகையில உன்ன அது பாதிக்கும். அதனால, நீ யாருக்காவது ஷேர் பண்றேன்னு சொன்னா, உன்னோட லைஃப் பேக்ரவுண்ட நீ யோசிச்சுக்கிட்டு, ஃபியூச்சர் உனக்கு எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சுக்கிடு. ஏன்னா, நான் மனசு ரீதியா நான் வந்து இது ஆன்மீக ரீதியா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ, இறைவன் மீது ஒரு நம்பிக்கைய நான் வச்சுக்கிறேன் எனக்கு. சரியா? என்னோட ரெக்கார்டிங் வந்து நீ எனக்கு ஃபீஸ் பே பண்ணிக்கிற. நான் உனக்கு மட்டும் தர்றதுக்கு தான். அதனால நீ யாருக்காவது ஷேர் பண்ற வேலை நடந்துச்சுன்னு சொன்னா, ஏதோ ஒரு வகையில அது ஒண்ணு பாதிக்கும். நான் சாபம் விடையில. பட் என்னோட கவலை அது ஏதோ ஒரு வகையில உன்ன பாதிக்க செய்யும். இப்படி ஷேர் பண்ண ஏன்னா உண்மைக்கு சொல்லப்போனா, இப்ப நான் வந்து சில பாடங்கள் பார்த்துக்கிறேன். கிளாஸ்க்கு வருவானோ 20 பேர், 30 பேர் தான் வருவாங்க. ஆனா வியூஸ் மட்டும் இருக்கு 200, 300 வியூஸ், 400 வியூஸ் போகும். என்னடான்னு பார்த்தா, யாரோ ஒரு வகையில சிலவன் இத குரூப் வச்சே ரன் பண்றானுங்க. இந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்றதுக்குன்னு சில அஃபீசர் இடெக் ஃப்ரீ ரெக்கார்டிங்கு சில குரூப்ஸ் இருக்கு. இன்னொரு சில மக்கள் இது பிடெக் டீச்சர்ஸ் மாரி நெறைய பேர் அப்பாயின்ட்மென்ட் எடுத்து வந்துக்கிறாங்க. இதுல ஒரு சில டீச்சர்ஸ் மார் புள்ளைகளோட பேரை வச்சு கிளாஸ் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இடெக் எதை படிப்பிக்கன்னு தெரியாது. அதனால நோட்ஸ் வேணும். எப்படி படிப்பிக்க நோட்ஸ் தியரி அந்த மாதிரி சில ஆட்களும் இருக்காங்க. டீச்சர்ஸ் மார் சில ஆட்கள் இருக்காங்க. எனக்கு பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சரி எந்த வகையில யார் எந்த டீச்சர்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்ல. பிள்ளைகளுக்கு சரியா யாரா இருந்தாலும் படிச்சு குடுங்க. யாரையும் ஏமாத்தக்கூடாது. அதான் நம்மளோட நோக்கம். எந்த டீச்சர்ஸும் யார் இப்ப உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு காலம் படிச்சதுல மேனேஜ்மென்ட் இருக்கான்னு சில ஆட்கள் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கும். இவ்வளவு விஷயம் பேப்பர்ல இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அதனால இவ்வளவு பாட்டு இருக்கு பிள்ளைகள். இதுக்கு பிறகு நீங்க படிக்க ட்ரை பண்ணுனா ஏதாவது ஒரு வகையில படிச்சு கொள்ளையிலும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு யூனிட் வைஸ் ரெக்கார்டிங் வந்து என்கிட்ட அவைலபிளா இருக்கு. சரியா? யூனிட் வைஸ் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ல இருந்து எந்த யூனிட்டா இருந்தாலும் பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்ச மாதிரிக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. சோ அந்த ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு எடுத்து நீங்க படிக்க இயலும். சரியா? அந்த ஃபீஸ் பேமெண்ட்லாம் டீடைல்ஸ் நான் அனுப்புவேன். சோ ரிப்ளை பண்ணும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு சார் ரிப்ளை கால் அடிச்சு கரைச்சல் பண்ண வேணாம். மெசேஜ் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரமா நீங்க ரிப்ளை பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்க வேணாம். சோ ஏதோ ஒரு வகையில ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த திங்களுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். சரியா? அதனால நீங்க ரிப்ளை பண்ண வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா நான் 3 டேஸ் வந்து கொஞ்சம் வொர்க் ப்ராசஸ் வெளியால போ வேண்டியிருக்குது. 3 டேஸ் இந்த கமிங் நாளையிலிருந்து வெள்ளி வரைக்கும் நான் கிராஸ் மெசேஜ் எதுவுமே பார்த்து படாதுன்னு நினைக்கிறேன். அதனால ரிப்ளை பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ரொஷான். ஓகே நீங்க வந்து எப்படிதான் தியரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, படிக்காத பாடம் உங்களுக்கு இங்க ஹைட்ராலிக் கண்ட்ரோல், பவர் ஜெனரேஷன் கொழும்புல படிக்கல தானே இந்த மாதிரி. சோ அந்த பாடத்துக்குரிய இத படிச்சு மத்தது இல்லாம பேப்பர் நல்லா செய்யுங்க. தொண்டமானார் செய்யுங்க. புது பாஸ் பேப்பர் வாங்கி விளைச்சா படிச்சு முடிச்சாக்க புது பாஸ் பேப்பர் செஞ்சு பாஸ் பேப்பர் தான் செய்யறாக்க சார் இருப்பீங்க. பாஸ் பேப்பர் வச்சுட்டு புது பாஸ் பேப்பர் வாங்கி படிச்சு கழிந்தா பரவாயில்ல. ஓடருக்கு இப்ப செஞ்சு பழகு. டைம் வச்சு செஞ்சு பழகு. சரியா? அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. வேற இப்ப ஜூம்ல அப்டேட் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் மெசேஜ் ஒண்ணா காட்ட மாட்டேங்குது. ஒவ்வொன்னா பார்க்க வேண்டியதா இருக்கு. ருக்ஷான் ஹாய் சார் குட் வெரி தனமா போவோம் சார். ஓகே வெறித்தனமா போவோம் சார். ரெக்கார்டிங் கிடைக்கும் தானே ஜாயின் ஓகே ரெக்கார்டிங் எடுக்கையிலும் பிரச்சனை இல்ல. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல எம்சிக்யூ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம எம்சிக்யூ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து என்ன அந்த ஒப்பேம் இது இந்த லாஜிக் கேட் சம்பந்தமா வந்தீங்க இல்லையா? அதுதாங்க செய்யும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஒரு ஆள் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இடெக் ஃபுல்லா படிச்சு நெக்ஸ்ட் டே எஸ்எஃப்டி ஃபுல்லா படிக்கலுமா? ஓகே அதான் இந்த ஷெட்யூல் வந்து இந்த செல்ஃப் ஸ்டடி பிளான் ஷெட்யூல் வந்து ஒரு நாளைக்கு நீ அந்த மாதிரி செஞ்சாலும் அத்தனை எஸ்எஃப்டி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்ப சிலாக எப்படி படிப்பாங்க? இந்த மாசம் இடெக் ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த மாசம் எஸ்எஃப்டி சிலாக இந்த கிழமை ஃபுல்லா இடெக் டார்கெட் பண்ணுவாங்க. சிலாக வந்து இந்த இந்த 2 நாள் இடெக் 2 நாள் எஸ்எஃப்டி 2 நாள் ஐசிடி அப்படி டார்கெட் பண்ணுவாங்க. சிலாக ஒரே நாள்ல மூணையும் படிப்பாங்க. ஓ அது உங்களோட விருப்பம் தம்பி. அது உங்களோட இதை பொறுத்தி
சரியா? அது செல்ஃப் ஸ்டடி பிளேன் நான் அடுத்த கிளாஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லுவேன். அடுத்த கிளாஸ் வந்து இந்த செல்ஃப் ஸ்டடி பிளேன்ல இந்த என்னென்ன யூனிட் டார்கெட் பண்ணி படிக்கிறதுங்கிறத பத்தி நான் சொல்லுவேன். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு ஆள் கேட்டீங்க எலக்ட்ரானிக்ல ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே. எலக்ட்ரானிக்ல வந்து இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், டிஆர் ஃபிளிப் ஃப்ளாப்லாம் இருக்கு பிளேன். ஆனா அதுலயே நிறைய முரண்பாடான விஷயங்கள். ஒரே ஒரு எம்சிக்யூ. அந்த ஒரே ஒரு எம்சிக்காக நீங்க அவர் கணக்குல செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எம்சிக்யூக்காக நிறைய டைம் எடுப்பாங்க. இப்போ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் பார்ட் வந்து FR24 இதுல இந்த சரியா? FR20 இந்த FR25 ப்ராஜெக்ட்ல நான் செய்வேன் இந்த கேள்விலாம். நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கேள்விங்கிற ஒரு ஒரு எம்சிக்யூ வரும். அந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், டிஆர் ஃபிளிப் ஃப்ளாப் கொஞ்சம் முரண்பாடான ஒரு கான்செப்ட் உண்டு. நான் உங்களுக்கு லேசா சொல்லி தரலாம் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன பிரச்சனை அதுன்னு சொன்னா, அந்த ஒரு சில ஒரு எம்சிக்யூக்கு இருந்து நிறைய மடத்தெல்லாம் செய்வாங்க. அந்த அந்த ஒரு எம்சிக்யூக்கா நீங்க மெனக்கட்றத வேற ஒரு பாட்டுக்கு வேற ஒரு முக்கியமான ஒரு பாட்டுக்கு நீங்க வெஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, நல்ல மார்க்ஸ் எடுக்கும். நம்மட டார்கெட் மார்க்ஸ். எம்சிக்யூ நல்லா செய்யணும். எல்லா கேள்வியும் நல்லா செய்யணும் இல்லைங்க. முக்கியமான பாடம் நல்லா படிச்சு நல்லா செய்யணும். அதான் நம்ம டார்கெட்டா இருக்கும். இல்லையா? ஓகே. ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, ஆஹ், ஒரு 4 எஸ்ஏ செஞ்சு நம்மளுக்கு டைம் இருக்குது 5வது எஸ்ஏ செய்ய இயலுமான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார். அது அது இப்படி செஞ்சாலும் உனக்கு 5வது எஸ்ஏ செஞ்சா 5 எஸ்ஏல எந்த எஸ்ஐக்கு நீ கூட மார்க்ஸ் எடுத்துக்கிறியோ அந்த 4 எஸ்ஐ மார்க்ஸ் குறைஞ்ச மார்க்ஸ் விட்டுருவாங்க. 4 நீ 5 எஸ்ஏ செஞ்சிட்டா சும்மா சொல்றேன் 6 எஸ்ஏ செஞ்சிட்டா அப்படி வராது சான்ஸே இல்ல. 6 எஸ்ஏ செஞ்சாலும் நீ எந்த 4 எஸ்ஏ செஞ்சீங்களோ அந்த 4 எஸ்ஏக்கு மார்க்ஸ் எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த 2 எஸ்ஐக்கு மார்க்ஸ் எட் பண்ண மாட்டாங்க. சரியா? எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர் அதெல்லாம் வெறித்தனமா நான் ஆல்ரெடி என்னோட பார்ட்ல செஞ்சிருக்கேன். ஸோ எலக்ட்ரானிக் டிரான்சிஸ்டர் நாங்க செய்வோம். அடுத்து சார் நான் ஸ்ட்ரீம் மாறி படிக்கேன். இந்த பேப்பர் கிளாஸ் ட்ரோவிங் படிச்சா விளங்குமா ட்ரோவிங். ஓகே. இது வந்து இப்படிதான் புதுசா ஸ்ட்ரீம் வந்தாக்க வந்து இது ஃபுல்லா இது மட்டும் காணாது. உங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் நீங்க வந்து எடுத்து படிக்கணும். யூனிட் வைஸ் படிச்சுட்டு தான் அதோட இது வந்து இப்படிதான கேள்வி அதுக்கான தியரி. ஃபுல் தியரி இதுல கவர் ஆக போறது இல்லையே. ஃபுல் 100க்கு 100 இது கவர் ஆகுது. ஆனா முக்கியமான பாட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர் ஆகும். ஆனா நான் வந்து இப்படி இப்போ அத்திவாரம்னா அத்திவாரத்தை பத்தி விளக்கப்படுத்துவேன் தான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் விளக்கப்படுத்த மாட்டேன். நீங்க ஆல்ரெடி படிச்ச ஒரு ஆளுங்கிறதால படிச்ச ஒரு ஆளுங்கிற கான்செப்ட்ல தான் விளக்கப்படுத்துவேன். புதுசா அப்படி விளக்கப்படுத்துறது என்னோட தேவையில்லை. அந்த தேவைன்னு எனக்கு இல்லை. ஏன்னா அதுக்கான நோட்ஸ் வந்து உங்கள்ட்ட ஆல்மோஸ்ட் இருக்கலாம். அது வந்து நீங்க எடுத்து படிக்கலாம். அது இருக்குது. சரியா? என்னோட வேலை எனக்கு இதுக்கு போறோம் இந்த செல்ஃப் ஸ்டடி பிளான் ஷேர் பண்ணுவேன். அது இல்லாம உங்களுக்கு வந்து எவ்ரி வீக் பேப்பர் ஷேர் பண்ணும். இது இல்லாம எல்லா நோட்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அந்த நோட்ஸுக்கான யூனிட் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு நோட்ஸ் டியூட் தரலாம். சார் எனக்கு வந்து FR25 ப்ரொஜெக்ட் மட்டும் வந்து எலக்ட்ரானிக் டியூட் அனுப்புங்க சார். எலக்ட்ரானிக் டியூட் மட்டும் எனக்கு 5 டியூட் இருக்கு. 5 டியூட் அனுப்பலாம். ஏன் அனுப்பலாம்? அது எலக்ட்ரானிக் வந்தாங்க மட்டும் தான் நான் கொடுப்பேன். FR25 வந்ததுக்கான எலக்ட்ரானிக் தான் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எலக்ட்ரானிக் டியூட்லயும் கூட சில சேஞ்சஸ் இருக்கு. ஏதாவது சில மிஸ்டேக் இருக்குது. அப்ப அதை நான் வந்து என்னோட ரெக்கார்டிங் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த டியூட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி செய்வாங்க. சில கேள்வியில சில தியரி மாறிக்கும். அந்த மாறி நான் விளக்கப்படுத்துவேன் ரெக்கார்டிங்ல. தியரியில பொலையாயிக்கும். அந்த டியூட் எடுத்து நீ சும்மா படிச்சுட்டு போய் அது எனக்கு அது பெரிய ஒரு எஃபெக்ட் பண்ணும். சரியா? அதனால நீ வந்து உனக்கு டியூட் யாராவது தேவைன்னு சொன்னா டியூட் வந்து அந்த ரெக்கார்டிங்கோட எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. அது இல்லாம டியூட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லை. சரி? ஆட்டோமொபைல் கல்குலேஷன் கொஷின்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆட்டோமொபைல் கல்குலேஷன் போன முறை அக்கமன் முறையை வச்சு பைத்தகரஸ் தேட்டத்தை வச்சு கேள்வி கேட்கிறான் சும்மா ஜுபு டுபாக்கு ஒரு கேள்வி வரும். போன வருஷம் பாஸ் பண்ணி பாருங்க. ட்ரிக்னோமெட்டிக்கும் அக்கமன் முறை முன் முன்னிரு சில்லுகள் திருமலையிலே உள்ள போது அதனோட செங்குத்து செங்குத்து செல்லும் கோடானது பின் சில்லுகள் மத்தியனூடாக செல்லும் கோடு ஒரே புள்ளி சந்திக்கும். இது அக்கமன் முறை. அந்த அக்கமன் முறையை வச்சு ட்ரிக்னோமெட்ரி வச்சு கேள்வி கேட்கிறான். அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல்ல வந்து இந்த இது இருக்கு தெரியுமா? அந்த இன்ஜின் டோக் தருவாங்க. இன்ஜின் பவர் தருவாங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு அது ஒரு கேள்வி. அதே போல வந்து ஆட்டோமொபைல்ல வந்து இது சோ வேற என்ன இந்த கியர்வில் கல்குலேஷன், கம்ப்ரஷன் ரேஷியோ, நெருக்கல் வலிமை, நெருக்கல் நெருக்கல் சொல்றது, திறன் பாக்குறது, இன்ஜின் திறன் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி கேள்வி போன வருஷம் பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. சரி. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? ஏதாவது டவுட் இருந்தா என்னோட பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப விளங்கிக்கும் என்னென்ன யூனிட் நாங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன ஆர்டர்ல படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும்னு நல்லா விளங்கும். ஸோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால ஏன் வரைக்கும் தயவு செய்து என்னோட அப்டேட்ல இருங்க. தயவு செய்து என்னோட வாய்ஸ் நோட்டை கேளுங்க. யாருக்குமே ரெக்கார்டிங் ஷேர் பண்ணாங்க, யாருக்குமே டியூட் ஷேர் பண்ணாதீங்க. நல்லா படிங்க. என்னால என்ன மேக்ஸிமம் ஹெல்ப் உங்களுக்கு நான் தருவேன். அடுத்து ரெண்டே ரெண்டு யூனிட் பேலன்ஸ் இருக்குது. ஒன்னே
என்னது பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்னு ஹைட்ரோலிக். ரெண்டுமே நான் இன்ஷால்லா உங்களுக்கு அதாவது ஜூலை உங்களுக்கு கிட்டத்தட்ட 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஜூலை 16 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரி, ஜூலை 16 அதாவது புதன்கிழமை. சரி, அந்த புதன்கிழமை இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகும். ஹைட்ரோலிக் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஜெனரேஷன், பவர் டிரான்ஸ்மிஷன். அதுல யூனிட்டும் அதுல டியூட்டும் உங்களுக்கு நான் வந்து அனுப்புவேன். அது ஃபீஸ் பே பண்ணது டீடைல்ஸ் நான் அந்த குரூப்ல போடுவேன். ஸோ அதுக்கு வர விருப்பமானாங்க அதுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா பர்சனலா எனக்கு அப்டேட் ஒன்று தாங்க. பர்சனலா எனக்கு அப்டேட் தாங்க. எல்லாரும் மெசேஜ் பார்க்க இயலாது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்குள்ள கிளாஸ் வந்து இவ்வளவு தான். ஸோ 7ல இருந்து 9 வரைக்கும் செஞ்சேன். என்னடா இது இவ்வளவுதான் என்னோட டார்கெட். நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல இருக்குது. நான் எல்லாமே இந்த இடத்துல போட்டு திணிக்க விரும்பல. ஸோ நாங்க பார்ட் பார்ட்டா போவோம். ஒவ்வொரு கிளாஸ் வரக்குள்ள நான் அது சம்பந்தமான மேலும் விஷயங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ அடுத்த திங்கள் 7ஆம் தேதி உங்களுக்கு இதுக்கான கிளாஸ் இருக்கும். எனக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். நான் உங்களுக்கு அனுப்புற செல்ஃப் ஸ்டடி பிளேனை நீங்க பிரிண்ட் பண்ணி கட்டாயம் அதே போல வந்து FR24 டே 1 பேப்பர் டே 2 தானே அது. நீ தான் டே 1. ஸோ டே 2 பேப்பர் நான் அனுப்புவேன். அதையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் மஸ்ட். அதே போல மார்க்ஸ் மெத்தட் பிடிஎஃப் நான் அனுப்புவேன். அதையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ யாருக்கும் ஷேர் பண்ண நீங்க பிரிண்ட் மட்டும் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து படிக்கிற மேசையை கொஞ்சம் நீட்டா வச்சுக்கொள்ளுங்க. அதே எல்லாம் குப்பியெல்லாம் குமிச்சு வச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அதனால படிக்கிற மேசை நீட்டா வச்சுக்கொள்ளுங்க. படிக்கிற இடத்துல லைட் வந்து நல்ல பவர்ஃபுல்லான வெள்ளை லைட் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சிலக்க வந்து கொஞ்சம் டிம் லைட் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமானது படிக்கிற ரூம் வந்து நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அழகா பாட் அடிக்கி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா படிங்க. சிலக்க நிறைய கொப்பியை பார்த்து படிக்கிறதுக்கு பயந்துருவாங்க. அந்த மாதிரி படிக்கிற பயந்துராம நிறைய கொப்பி இருந்தா ஒரு வேற இடத்துல வச்சு படிக்கிற மெசேஜ் ஃப்ரீ ஆவீங்க. சில ஆட்களுக்கு கொப்பியை பார்த்து பயம் வராது, நோட்ஸை பார்த்து பயம் இவ்வளவு படிக்க வைக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும். அதனால படிக்க வேண்டியது வேற வச்சு படிக்கிற மேசையே ஃப்ரீ ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிற ஒரு மைண்ட் செட் வரும். சில ஆட்கள் மேசையில கொப்பி இருந்தாலும் ஓகே, அந்த மைண்ட் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. சில ஆட்கள் கொப்பி நிறைய இருக்கும், அதை யோசிச்சு டென்ஷன் ஆயிடும். அந்த மாதிரி வேணாம். அப்படி இல்லாம கொப்பியை வேற வச்சிருங்க. சரியா? சரியா, இன்ஷா அல்லாஹ். எஸ், சில ஃபர்ஸ்ட் ஷே செஞ்சு செகண்ட் ஷே வருவீங்க. செகண்ட் ஷே வராக்க இது ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த பேக்கேஜ் FR25. அதோட நீங்க வந்து ஃபைனல் செமினார் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபைனல் செமினார் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி 10ஆம் மாசம் போறதுக்கு இருக்கிறேன். புத்தளம், கொழும்பு, கெண்டி, கல்முனை இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துங்கள்ல செமினார் ஜஃப்னாவும் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4-5 இடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் செமினார் போறதுக்கு பிசிக்கலா ஒரு பேப்பர், ஆன்லைன்ல ஒரு 2 பேப்பர் இந்த மாதிரி ஃபைனல் செமினார் பிளான் பண்ணீங்க. ஸோ 2 பேப்பர், பிசிக்கலா ஒரு பேப்பர், ஆன்லைன்ல ஒரு பேப்பர் இன்ஷா அல்லாஹ் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா பர்சனலா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். பாய், see you again. நான் இன்னைக்கு சொன்ன விஷயத்த முக்கியமா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய விஷயம் நான் சொல்லிக்குது. சரி, அதனால நான் வந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் கிளாஸஸ்ல வரும்போது அடுத்தடுத்த அடுத்த 7ஆம் தேதி வரக்குள்ள ஒரு புது புது விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள், நிறைய முக்கியமான உங்களுக்கான கதைகள் சொல்ல வேண்டியது, உங்களை நான் ரெடி பண்ண வேண்டியது இன்ஷா அல்லாஹ். சரி, சைக்காலஜிக்கலா அதே போல வந்து தியரிட்டிக்கலா, பிராக்டிக்கலா எல்லாமே நான் உங்களை ரெடி பண்ண வேண்டியது இன்ஷா அல்லாஹ். நம்பி வந்தீங்க, என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு நான் தருவேன். நம்பி வாங்க இன்ஷா அல்லாஹ். சந்திப்போம். பாய், see you again. God bless you.